வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கூட பாட்காஸ்ட்லேயே நேர சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது முனைவர் விஸ்வநாதன் மகாலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தாங்க. இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு என்ன அப்படின் பொழுது சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மொழியை பற்றின ஒரு காணொளி. சரிங்களா? இப்போது இந்த மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஊரில் ஏதோ வேப்பங்கொட்டையை கடிச்சாப்புல தான் நமக்கு ஒரு இது இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டிங் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நம்மிடம் இந்த ஒரு செய்தியை கொண்டு சேர்த்துன ஒரு விதம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சில காலகட்டங்களில் அந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை ஒரு சில மாதிரி பிற ஆட்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்திய ஒரு சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம மனசில் ஒரு மாதிரியான ஒரு மாற்று எண்ணம் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு. இந்த ஒரு காரணத்தினால ஒரு மொழியவும் அந்த மொழிக்குள் இருக்கக்கூடிய நிறைய நற்செய்திகளையும் நம்ம இழந்துட்டோம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது போல் உண்டான ஒரு நிலையில் தான் நானும் ஒரு காலத்தில் இருந்திருக்கேன். நான் ஒரு மொழிக்கு கொடி தூக்குன ஒரு ஆள் தான். பின்ன என்னுடைய அறிவினுடைய முதிர்ச்சி வர 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 மொழியினால் பிரச்சனை கிடையாது, அந்த மொழியை கொண்டு தன்னுடைய சுயநலத்தை தீர்த்து கொண்டவன் தான் பிரச்சனையே தவிர. அப்போ நம்மளுடைய கண்ணோட்டம் எங்கே போகணுன்னா, அவன் தீயவன், அவனை விட்டுரு. அவன் கையெடுத்த அந்த ஒரு விஷயத்தை அவன் தவறாக பயன்படுத்திக்கிட்டான். ஆனால் அந்த விஷயம் தவறு கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இதை இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் திறந்த கண்ணோட்டத்தோடு இந்த காணொலியை பார்க்கணும். எடுத்தோன்னே கேள்வி கேட்டோன்னு டவால்னு அது ஒரு தவறான ஒரு எண்ணத்தை மனதில் விதைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளோ சொல்கிறேன். பொறுமையாக காணொலியை கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நற்செய்திகள் அப்படிங்கிறது இந்த காணொலியில் இருக்குது. ஒரு மொழியில் எத்தனை எத்தனை அற்புதங்கள் ஒரு மொழியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த மொழி நமக்கு நிறைய செய்திகளை தந்துள்ளது. அந்த நிறைய செய்திகளை அப்படியே அந்த மொழியினுடைய சுவையோடு அனுபவிக்கணும்னு அந்த மொழி நமக்கு தெரியணும். இப்போ எப்படி நமக்கு தமிழ் தெரியும், தமிழினுடைய நூட்களினுடைய சுவை, அந்த தமிழினுடைய அந்த ஒரு சுவை, இதில் இருக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த ஞானத்தினுடைய சுவை நம்மால் உணர முடியுதோ அதுபோல் பிற மொழிக்கும். இது தமிழானா என்ன, சமஸ்கிருதமானா என்ன? இந்த உலகத்தில் எத்தனையோ மொழிகள் உண்டு. அத்தனை மொழிகளிலும் நல்லவர்கள் உண்டு, நல்லவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், நல்ல செய்திகளை மக்களுக்கு பகிர்ந்திருக்கிறார்கள். அப்போ அதன் வாயிலாக அதை உணரணும்னா அந்த மொழி தெரியணும் இல்லையா? அப்போ பிரச்சனை மொழியில் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு காலகட்டத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் இந்த காலகட்டத்தில் பொருந்தி வரலையா, அதை விட்டுருவோமே. அது நமக்கு தேவையில்லைன்னா விட்டுருவோமே. பிற நல்ல செய்திகளை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமே இல்லை? இதுபோல் நம்மளுடைய மனம் திறந்த ஒரு காணொளி, இந்த ஒரு காணொளி அப்படின்னு சொல்லக்கூடியது. பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை கீழே தெரிவிங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக் தட்டி விட்ருங்க. நம்மளுடைய மற்ற 2 சேனல்லையும் பாருங்கள், திலந்தண்டபாணி அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன். ஸோ அதையும் பாருங்கள். எல்லா சேனல்லையும் வீடியோஸையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு அப்படிங்கிறது இது இருக்குது. நம்ம ஊரில் சொல்லப்போனால் இது ஒரு கான்ட்ரவர்சிக்கு உண்டான ஒரு இது. பட் நானும் ஒரு காலத்தில் இப்படி பார்த்த ஆள் தான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் மாற்று பேச்சு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு அந்த நூல் வாயிலாக போகும்பொழுது ஒரு ஞானத்தின் அடிப்படையில், ஒரு இறை அப்படிங்கக்கூடிய கோட்பாடுகளின் அடிப்படையில் போகும்பொழுது வாழ்க்கையினுடைய ஒரு தரத்தையும் வாழ்க்கையினுடைய நிலையையும் இப்படி ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டுங்கிற ஒரு நிர்ணயம், அதை பெரியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த நூல்கள் படிக்கும் பொழுது தமிழும் சமஸ்கிருதமும் 2மே வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புரிதல் எனக்கு வந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி நான் எந்த மொழிக்குமே ஒரு ஒரு தடை பேசுபவனாக இல்லை. நீ எந்த மொழியில் ஆனாலும் சரி, எனக்கு புரிஞ்சா சரி, எனக்கு புரிகிற மாதிரி ஏதோ ஒரு மொழியில் சொல்லிக் கொடு, நான் கேட்டுக்கிறேங்கிற ஒரு மனப்பாங்கு வந்துருச்சு. அந்த இடத்துல இருந்து இந்த சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மொழி, அந்த மொழியினால் பெரியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு விஷயம் மக்களுக்கு சென்று சேர வேண்டும். இதை ஒரு அந்நியமாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இப்போ நீங்கள் அதில் ஒரு ஒரு நிபுணத்துவம் பெற்றவர். உங்கள் வாயிலாக அது மக்களுக்கு போகும்பொழுது அது பயனுள்ளதாக இருக்குங்கிறதா இன்றைக்கு உண்டான ஒரு பாட்காஸ்ட். இப்போது இந்த சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடியதை 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே நீங்கள் இதில் பயணம் செய்யவும்,
மக்களுக்கு வந்து ஒரு சேவை மனப்பான்மையில இத நீங்க கற்றுக் கொடுக்கவும் செஞ்சுகிட்டு இருக்கீங்க. நிறைய நூட்கள் வந்து மொழிபெயர்த்து குடுத்துருக்கீங்க. ஸோ இதனுடைய பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தொடங்குச்சு? எப்படி இந்த ஒரு மொழியின் மீது ஆர்வம் வந்து சொல்லப்போனா நீங்க ஆக்சுவலா ஒரு பாலிக்ளாட். தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம் எல்லா மொழியும் உங்களுக்கு வந்து ஆங்கிலத்திலிருந்து எல்லாம் புலமை உங்களுக்கு இருக்கு. பட் இந்த பர்ட்டிகுலரா சமஸ்கிருதம் எப்படி அது மேல உங்களுக்கு ஒரு பிடிப்பு, அந்த ஒரு அஃபினிட்டி? சொல்றேன் சார். நானு ஒரு 6வது, 7வது அந்த மாரி படிச்சுட்ருக்கும் பொழுது, அந்த 30 நாட்களில் சீரிஸ் எல்லாம் வரும். 30 நாட்கள் ஹிந்தி கற்றுக்கொள்ளலாம். என்ட்ட ஒரு புக் வச்சிருக்கீங்க. அந்த மாரி எங்க அப்பா வந்து 30 நாட்களில் சம்ஸ்கிருதம்னு ஒரு புத்தகம் வாங்கியிருந்தாரு. அவரு படிச்சுட்டு இருந்தாரு. நானும் அதில வந்து சும்மா எனக்கு அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சோ, தெரியாமயோ எங்க அப்பா மூலமா அந்த ஹிந்தி எழுத்துக்கள்லாம் எனக்கு படிக்க முடிஞ்சுது. 6வது, 7வது படிக்கும்போதே படிக்க முடிஞ்சுது. ஹிந்தி இன்னைக்கும் படிப்பேன், எழுதுவேன், புரிஞ்சுக்குவேன். ஆனா பேசத் தெரியாது. அ அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல வந்து சமஸ்கிருத அந்த நூல் கிடைச்சது. அதில ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருந்தது. அத வந்து சுபாஷிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நன்மொழி, பொன்மொழி மாரி சுபாஷிதம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதில குறிப்பா அ காக்கः கிருஷ்ணः நீங்களே புரிஞ்சுக்குவீங்க பாருங்க இதனுடைய பொருள். காக்கः கிருஷ்ணः, பிகः கிருஷ்ணः. காக்கः கிருஷ்ணः, பிகः கிருஷ்ணः, வசந்தகாலே கோ பேதः காக்க பிகயோஹோ ம். அல்லது சில புத்தகங்கள்ல வேற மாரி குடுத்திருப்பாங்க. கோ பேதः பிக காக்கயோஹோ வசந்தகாலே சம்பிராப்தே காக்கः காக்கः பிகः பிகः அப்படின்னு சொல்லி ஒரு பொன்மொழி மாதிரி ஒரு சுபாஷிதம் சொல்லக்கூடியது ஒண்ணு இருந்தது. இதுக்கு அந்த வயசுல எனக்கு பொருள் புரியல. என்னமோ காக்கா பத்தி சொல்றாங்கங்கிறது மட்டும் தெரிஞ்சது. சரி இது என்ன பொருள்? எங்க அப்பாவுக்கும் தெரியாது. அவர் புத்தகம் வாங்கி வச்சிருக்கிறாரே தவிர, அது பொருள் தெரியாது. தமிழ்ல கீழ குடுத்துருக்கான். ஆனா, அத படிக்காமயே நம்ம பொருள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ம். நான் தேடி போம்போது, அப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர், அவர் கேரளாலருந்து வந்திருந்தவரு. அவரு வந்து எம்.ஏ. சான்ஸ்கிரிட் படிச்சவங்கிறது எனக்கு பின்னால தான் எனக்கு தெரிய வந்தது. அவருடைய உடை, நடை, பாவனை எல்லாம் பார்த்தா படிச்சவர் மாரியே தெரியல சொல்லப்போனா. அந்த மாரி ம். ஒரு ஒரு நிலையில இருந்தாரு அவரு. அப்புறம் அவரு தான் எனக்கு பொருள் சொன்னாரு. ம். காக்கா கருப்பு. கிருஷ்ணகான்னா தெரியும் நம்ம ம். கருப்பு. காக்கா கருப்பு. பிகஹான்னா குயில். ஓகே. குயில் கருப்பு. ம். கோ பேதஹா. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? என்ன வேறுபாடு? காக்க பிக்கையோஹோ 2க்கும் நடுவில். ம். காக்காய்க்கும் குயிலுக்கும் நடுவில் என்ன வேறுபாடு? காக்காயும் கருப்பு, குயிலும் கருப்பு. இது 2க்கும் நடுவில் என்ன வேறுபாடு? வசந்த காலே சம்பிராப்தே. வசந்த காலம் வந்த பொழுது காக்கா வெறும் கத்தும், குயில் வந்து இசையா பாடும். ம். இது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா, நல்லவனா, கெட்டவனா பார்க்கறதுக்கெல்லாம் ஒரே மாரி தான் இருப்பாங்க. ஒரு ஆபத்து காலத்திலயோ, ஒரு சரியான ஒரு சமயத்தில தான் அவனுடைய உண்மையான குணம் வெளிப்படுங்கிறதுக்கா இவ்வளோ ஒரு ஆழமான கருத்த, ஒரு சின்ன ஒரு உவமை மூலமா சொல்லியிருக்காங்களே அப்படின்னு எனக்கு அப்பவே ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. அப்படி ஆனா உடனே என்னால சமஸ்கிருதத்துக்குள்ள போக முடிஞ்சுதான்னா முடியல. அப்ப நம்ம ஸ்கூலு, காலேஜ் அப்படிலாம் பண்ணிட்டு வந்தோம். அப்புறமா ஒரு 2012 வாக்குல வந்து எனக்கு சம்ஸ்கிருத பாரதி அப்படிங்கிற அமைப்பு எல்லா உலகத்தினுடைய எல்லா இடத்துலயுமே இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து ரொம்ப சிறப்பா இப்பவும் செயல்பட்டுட்டு வருது. அப்ப நல்லா செயல்பட்டுச்சு. அவங்க வந்து இலவச வகுப்புகள் நடத்துறேன்னு சொன்னாங்க. ஆமா, அந்த விட்ட குறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த 8ஆம் வகுப்பு 6வது, 7வது படிக்கும்போது அந்த குறைய இப்படி தீர்த்துக்கலான்னு ஒரு 10 நாள் வகுப்பு நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் 4 லெவல் எக்ஸாமு அதெல்லாம் பாஸ் பண்ணேன். ஒரு 2ண்ட் லெவலுக்கு போகும்போதே 1 லெவலுக்கு பாடம் நடத்த ஆரம்பிச்சுட்டேன். 3வது லெவலுக்கு போகும்போது 2வது அப்படி எல்லாம் பண்ணிட்டு, அப்புறமா ஒரு 15, 16ங்கும் பொழுது, அதில ஓரளவுக்கு முழுமையான நிபுணத்துவம் எந்த மொழியிலயும் நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சொல்லி தர்ற அளவுக்கு கோவிதஹா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு நான் போனேன். நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருந்தேன். 90க்கு மேல மதிப்பெண்கள் வாங்கியிருந்தேன். அப்புறம் சம்ஸ்கிருத பாரதியிலே நீங்க வந்து நடத்துங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்க போய் சில வகுப்புகள் நடத்தினேன். அப்புறம் நீங்க எங்க வேணா நடத்துங்க. நம்மளுடைய நோக்கம் வந்து சம்ஸ்கிருத மொழிய ஒரு பேச்சு மொழியா மக்களிடத்தில் கொண்டு செல்வது தான் அப்படின்னாங்க. அப்படி ஆரம்பிச்ச 2016ல வந்து ஒரு ஆசிரமத்தில சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி அவர்களுடைய சீடரான கணேஷ் ஸ்வரூபானந்தாஜி அப்படி சுவாமி இருக்கிறாரு. ஐயோபி காலனியில. அவருடைய ஆசிரமத்தில ஒரு 10, 15 பேருக்கு வகுப்பு எடுத்தேன். அதுக்கப்புறம் சில பேர் ஆன்லைன்ல வேணும்னு சொன்னாங்க. வெளிநாட்டிலேருந்து சில பேர் வந்தாங்க. வெளி மாநிலத்திலேருந்து வந்தாங்க. அப்புறம் கொரோனாக்கு பின்னாடி முழுக்க முழுக்க ஆன்லைன் ஆயிருச்சு. ஸோ அப்படியே ஒரு 10 வருஷமா ஒவ்வொரு சண்டேவும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். இதான் என்னுடைய பயணம் சார். அண்ட் யாராவது கத்துக்கணும்னு விருப்பப்பட்டாலுமே, நான் சார்கிட்ட டீட்டெயில் வாங்கி கீழ ஆன்லைனுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் தரேன். ஸோ விருப்பப்பட்டவங்க வந்து தாராளமா கத்துக்கலாம். ஸோ ஓகே தானேங்க சார்? கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே.
ஸோ இப்போ நிறைய பேரினுடைய மனோநிலை, நான் ஏன் அந்த மொழிய கத்துக்கணும்? என்ட்ட ஒரு தாய்மொழி இருக்கு. நான் அதில படிக்கலாம், பேசலாம், எழுதலாம், நிபுணத்துவம் பெறலாம். எல்லாம் ஓகே. எனக்கு அந்நியப்பட்ட ஒரு மொழியை நான் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? அப்படிங்கிற ஒரு எண்ணம், மனப்பாங்கு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில இருக்கு. இது இது சரியா? இல்ல இது தவறுன்னா, எதனால அது தவறு அப்படிங்கிற ஒரு சுட்டிக்காட்டுதல் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? அத கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தாய்மொழின்னு ஒண்ணு உண்டு. நான் தாய்மொழிய மட்டும் தான் கத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இன்றைய உலகத்தில வாழ முடியாது. இன்னொரு மொழி அது சம்ஸ்கிருதமா இருக்கலாம், ஹிந்தியா இருக்கலாம், ஆங்கிலமா இருக்கலாம், மலையாளமா இருக்கலாம். இன்னொரு ஊருக்கு போறோம் அப்படின்னா, நமக்கு தேவைன்னா கத்துக்கலாம். இல்ல எந்த ஊருக்குமே போகல. எனக்கு மொழி மேல ஆர்வம்னால நம்ம கத்துக்கலாம். சம்ஸ்கிருதத்த ஏன் ஒருவேளை எல்லாரும் கத்துக்கணும்னு நான் சொல்ல வரல. திணிக்கல. ஆமா. சம்ஸ்கிருதத்த கத்துக்கிறது ஏன் தப்பில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய இணைப்பு மொழியா இன்றைக்கு ஆங்கிலம் இருக்குது. உலகத்திலேயே இணைப்பு மொழி ஆங்கிலம் இருக்குது. ஆங்கிலம் தெரியாத மேலை நாடுகள் கூட இருக்குது. அங்கெல்லாம் ஸ்பானிஷ் பேசுறாங்கன்னு நம்ம படிக்கிறோம். அப்ப இந்தியாவில இந்த அகண்ட பாரதம்ங்கிற அந்த மாரி எல்லாம் இருக்கும் பொழுது, எல்லாருக்கும் தேவையான ஒரு இணைப்பு மொழியாக சம்ஸ்கிருதம் வந்து இருந்திருக்கு. இப்போ தமிழ்ல ஒரு கவிஞர் இருப்பார். தெலுங்கு மொழியில ஒரு கவிஞர் இருப்பார். காஷ்மீரி மொழியில ஒரு கவிஞர் இருப்பார். இந்த பக்கம் மலையாள மொழியில ஒரு கவிஞர் இருப்பார். இவர்களெல்லாம் அவர்களுடைய படைப்புகளை அவரவர் தாய்மொழியில் கொடுத்தால், அவரவர் தாய்மொழியில் அந்த பிராந்திய மக்கள் மட்டும் தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எல்லாத்துக்குமான ஒரு மொழி, பண்டிதர்கள் மொழியாக சம்ஸ்கிருதம் ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கும் இருக்கிறது. ஓகே. அவர்கள் அதை கற்றுக்கொண்டு, அதில் நிபுணத்துவம் பெற்று, அதில் படைப்புகளை வந்து கொடுத்தார்கள். அது மிகச் சிறப்பாக இன்னைக்கு நம்ம நெறையா படைப்புகள் தமிழ்ல இருக்கிறது வந்து, சம்ஸ்கிருதத்துல வந்து மொழிபெயர்த்த படைப்புகள் நெறைய இருக்கு. அதனால நம்ம வந்து இந்திய பண்பாடு, கலாச்சாரம் அது மட்டும் நம்ம அப்படி கூட சுருக்க முடியாது. நம்ம வந்து பெருமையா நம்ம சொல்றோம் இல்லைங்களா? "யாதும் ஊரே யாவரும் கேளிர்" அப்படின்னு சொல்லிட்டு. இத வந்து அதுக்கு முன்பாகவோ, அதுக்கு பின்பாகவோ, சமகாலத்திலயோ அந்த சர்ச்சைக்குள்ள நம்ம போக வேண்டாம். இதே எண்ணம் வந்து சமஸ்கிருதத்திலயும் ம். ஒரு ஒரிஜினல் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த அந்த அதில சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அதில அது அந்த ஒரு ஸ்லோகத்திலேயே அது வந்து வருது. அது வந்து வேதத்திலேயே இருக்குது. ஒரு வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான் அது. அதாவது அயம் நிஜஹ பரோ வேதி இதி கணனா லகு சேதசாம் உதார சரிதானாம் து வசுதைவ குடும்பகம். இந்த கடைசி இது மட்டும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. வசுதைவ குடும்பகம், வசுதைவ குடும்பகம்னு. இது வந்து தவறா சில பேர் நினைச்சுக்கிறாங்க. வசுதேவருடைய பிள்ளைகள் அப்படி இல்ல. வசுதான்னா உலகம். வசுதாயேவ குடும்பகம். ஓகே. உலகமே ஒரு குடும்பம். ம். இப்ப அயம் நிஜஹா அப்படின்னா, அயம்னா அவருன்னு அர்த்தம். அயம் நிஜஹன்னா என்னுடைய ஆள். அவன் என்னவன் அல்லது அவர் வந்து என்னுடையவர், எனக்கானவர், எனக்கு சொந்தமானவர். பரஹ இல்ல எனக்கு சொந்தமானவர் அல்ல, வேறு ஆள். அப்படின்னு பார்க்கறது லகு சேதசாம். லகு சேதசம்னா ஒரு லைட் மைண்டடா இருக்கிறவங்க. ஓகே. அதாவது மனசு இல்லாதவங்க. ஓகே. இன்னும் மனம் விரிவடையாத மனம் ஒரு தன்மை. விரிவடையாதவங்க. உதார சரிதானாம் து மனம் விரிவடைந்த பரந்த மனப்பான்மையோடு இருக்கிறவனுக்கு வசுதாயேவ குடும்பகம். இப்படி சொல்லக்கூடிய ஒரிஜினல் தாட்ஸ் இருக்கக்கூடிய மொழியில மானுடத்துக்கு தேவையான எவ்வளவு கருத்துகள், அழகியல், பல்வேறு இலக்கண அமைப்புகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சம்ஸ்கிருதம் படிக்கலாம். ம். சம்ஸ்கிருதத்த படிக்கிறது மூலமா மற்ற மொழிகள வந்து நம்ம எளிமையா புரிஞ்சு புரிஞ்சுது. கொள்ளலாம், தெரிஞ்சு கொள்ளலாம், படிச்சு கொள்ளலாம். நானே வந்து தெலுங்கு ஓரளவுக்கு படிக்க எழுதவும் தெரியும்னாலும் கூட, சம்ஸ்கிருதம் படிச்சதுக்கு அப்புறம் தெலுங்கு சர்வசாதாரணமா, சரளமா என்னால பேச முடிஞ்சுது. ஏன்னா நெறைய மூலச்சொற்கள் அங்க இருக்கு. ஓகே. இனி சொல்லப்போனா, இன்னி அது 30 நாட்கள் மலையாளம் புத்தகம் வாங்குனீங்கன்னா, தமிழும், ஆ சம்ஸ்கிருதமும் கலந்தது தான் மலையாளம் சொல்லி அந்த புத்தகத்துல இப்பவும் போட்டிருக்கு. அது ஒரு ஸோ ஒரு வகையில உண்மைதான். உண்மதான், உண்மதான். சம்ஸ்கிருதத்தினுடைய வேர்ச்சொற்கள் வந்து இந்தியாவில் உள்ள மொழிகள் மட்டுமல்ல, பல்வேறு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மொழிகள்லயும் வந்து விரவி தான் இருக்குது. அந்த மாரி இருக்கிறதுனால, இந்த மொழி படிக்கிறது தப்பில்ல. படிச்சு தான் ஆகணுங்கிறது அவசியம் இல்ல. அதான் என்னுடைய கருத்துங்க. இப்போ இந் அ ஒரு ஒரு மொழிக்கும் இப்ப நான் இத எப்படி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அரபு மொழி பார்க்கும்பொழுது, ஆ அரபு நாட்ல இன்னைக்கு இப்ப எப்படி இங்க தமிழுக்கு ஒரு ஆராய்ச்சி நடக்குது, சமஸ்கிருதத்துக்கு ஒரு ஆராய்ச்சி நடக்குது. அதுபோல அரபியர்கள் வந்து அரபு மொழிக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி நடத்துவதாக நான் கேள்விப்பட்டேன். அவர்களுடைய புனித நூல்ல இருக்கக்கூடிய செய்திகளை வந்து நேர்வடையான அர்த்தமும், உள்ளார்ந்த அர்த்தமும்னு பிரித்து பார்ப்பதற்கு அவர்கள் இது பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில பார்க்கும் பொழுது, அவங்க இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி,
ஒரு சொல் சொல்லும் பொழுது அதற்கு என்ன வகையான அதிர்வலைகள் உண்டாகுது அப்படிங்கிறத பார்த்து, அதற்கு ஒரு எண்ணியல் கோட்பாடுகள கொண்டு வந்து, இது என்னுடைய மனோநிலையவும், என்னுடைய உடல்நிலையவும் எப்படி மாத்துது? ஒருவேள அந்த சொற்களினுடைய தன்மை மாறுபடும் கால், அது எப்படிப்பட்ட விளைவு கொண்டு வருதுங்கிறதெல்லாம் அவர்கள் பார்ப்பதாக சொல்லப்படுது. இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா, தமிழை இன்னைக்கு நாம் பேசுவது தமிழ்ங்கிறது தமிழே இல்ல. அது ரொம்ப மருவி வெளிய வந்துட்டோங்கிற ஒரு கூற்றும் உண்டு. தமிழை தமிழ் போல பேசினா, ஒரு மனிதன் எந்த நோய் நொடியும் இல்லாமல் 120 ஆண்டு காலம் வாழலாம்ங்கிற ஒரு கூற்று உண்டு. இதுபோல சமஸ்கிருதத்திலயும் சொல்லுவது உண்டு. நான் ஏன்னா, இப்படி சுத்தி வரேன். ஏன்னா, இதெல்லாம் பண்டைய ஆமா. காலத்திலிருந்து இருக்கக்கூடிய மொழிகள்னால. அப்போ இந்த அளவுக்கு அந்த சமஸ்கிருதத்திற்கு முக்கியத்துவம் குடுத்துருக்காங்கன்னா, அந்த உச்சரிப்பு ஏன்னா அது திருப்ப திருப்ப சொல்லுவாங்க அந்த படிக்கும் பொழுது. உச்சரிப்ப மாத்திராத, மாத்திராத. இங்கிருந்து அழுத்தம் வரணும், இங்கிருந்து அழுத்தம் இதெல்லாம். ஏன் இந்த அளவுக்கு அதற்குண்டான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? 1 இதனால உண்மையாலுமே ஒரு மனிதனுடைய மனோநிலையும், உடல் நலமும் மாறுபடுமா? அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கேள்வி. சரி சார். இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, பல்வேறு மொழிகள்ல செய்யப்பட்டது போலவே சமஸ்கிருதத்திலயும் ஆய்வுகள் இப்போதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நிறைய தனியார் அமைப்புகள், அரசு எல்லாமே வந்து அதுக்கு உதவியும் பொருளுதவியெல்லாம் பண்ணிட்டுருக்குறாங்க. ஒரு காயத்ரி மந்திரத்தவே எடுத்துக்கிட்டோம்னா, அது உச்சரிக்கிறனால பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் வந்து பலன் இருக்குதா, இல்லையா அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சியினால் நிறுவ முடியாது. ம். அவங்கவங்க உணர்ந்தா தான் உண்டு. இப்ப நான் 120 சாம்பிள் எடுத்துக்கிட்டேன். 60 பேருக்கு இது சொன்னேன். அது நம்ம நார்மலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ற மாதிரியெல்லாம் அப்படி பண்ண முடியாது. ம். ஆனா, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. அந்த உச்சரிப்புக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு. சம்ஸ்கிருத மொழி, வேறு மொழிகளும் கூட இருக்கலாம். சம்ஸ்கிருத மொழியில குறிப்பா ஒரு எழுத்துக்கு ஒரு உச்சரிப்பு தான். ஒரு உச்சரிப்புக்கு ஒரு எழுத்து தான். ஓகே. அதுல ரொம்ப ஷார்ப்பான டிஃபரன்சஸ் இருக்கு. தமிழ்ல எப்படி லா, ழ, ழ ம். வேறுபாடு இருக்கோ, சமஸ்கிருதம் வந்து சா வேற, ஷா வேற, ஷா வேற. ம். சரிங்களா? இப்போ சிவ அப்படின்னு சொல்றது தப்பு. ம். சிவன்னு சொல்லணும். சிவஹ அப்படின்னு சொல்லணும். ஓகே. சிவஹன்னு சொல்லக்கூடாது. ஓ! இது நடுவுல சா, இருக்கக்கூடிய ஷா, ஷா 3 இருக்குது. ஓகே. ஆமா. சா வந்து நீங்க எழுத்துக்கு சப்போஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 2யும் 1யும் போட்டு நடுவுல ஒரு கோடு நடுவுல ஜாயின் பண்ற மாரி போட்டா சரஸ்வதி சான்னு சொல்லுவாங்க. சரஸ்வதின்னு எழுதும்போது சா வர்றது சரஸ்வதி சான்னு சொல்லுவாங்க. ஓகே. இன்னொன்னு சிவனுக்கு போடுறது வந்து 2ம் 1ம் போட்டிருக்கும். நடுவுல கோடு வராது. 2 கொஞ்சம் சுழிச்ச மாரி போட்டிருக்கும். பக்கத்துல 1 இருக்கும். அது போட்டா ஷா. ஓகே. இன்னொன்னு பா மாரி போட்டு நடுவுல ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அது ஷா. ம். இத நான் வந்து இது எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு கேட்டா, இப்ப படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு கேட்டா, SUN அப்படின்னு போடுறோம். என்னன்னு படிக்கிறோம்? இங்கிலீஷ்ல சன். சன்னுன்னு படிக்கிறோம். ம். SHOW அப்படின்னு எப்படி போனோம்? ஷோ. சோன்னு சொல்றதில்ல. ஷோன்னு சொல்றோம். ஷோ அப்படின்னு சொல்றோம். 2க்கு நடுவுல ஒண்ணு இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, SUGAR. ம். அத வந்து சுகர்ன்னு சொல்லக்கூடாது. சுகர்ன்னு சொல்லக்கூடாது. சுகர். சுகர். அதுதான் அந்த நடுவுல இருக்கிற ஷா. ஓகே. இப்போ இந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒரு உச்சரிப்பு, ஒரு உச்சரிப்பு ஒரு எழுத்துங்கிறனால அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இதனால நன்மை உண்டா, பலன் உண்டா அப்படின்னு கேட்டா, அறிஞர்கள் சொல்றாங்க, சம்ஸ்கிருதம் பேசுறவங்க சொல்றாங்க, அல்லது அந்த மொழியில் புலமை பெற்றிருக்கக்கூடிய சொல்றாங்க. நம்ம வெளி உறுப்புகளுக்கு வந்து எக்ஸர்சைஸ் இருக்குது. ம். யோகா இருக்குது, அதெல்லாம் இருக்குது. உள்ளுறுப்புகளுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா சம்ஸ்கிருத மொழியே ம். எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கலாம். சம்ஸ்கிருத மொழி வந்து உள்ள எக்ஸர்சைஸ் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ தமிழ்ல வந்து கான் இருக்கு. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி காவா, காவா அப்படின்னு நம்ம படிச்சுக்கிறோம். சம்ஸ்கிருதம் போன்ற பல மொழிகளில் கக், க, க, க அப்படின்லாம் இருக்குது. இப்போ நீங்க அது வந்து ஒவ்வொரு எங்கேருந்து பிறக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்தந்த இடத்துக்கு வந்து ஒரு சில அதிர்வுகள் ஏற்படுத்தான் செய்து, அது வந்து ஒருவேளை மருத்துவ ரீதியாக பலன் தரலாம். ஓகே. அது வந்து மருத்துவர்கள் தான் அத சொல்லணும். மருத்துவமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மொழிகளும் மொழியும் தெரிஞ்சிருக்கணும். சமஸ்கிருத ஒலிக்குறிப்புகள் அதெல்லாம் பத்தி தெரிஞ்சிருந்தா, அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொன்னா அது சரியா இருக்கும். இது வந்து தனியா நம்ம ஒருத்தர கேட்கும்போது இப்ப எப்படி இருக்குது? ஓம்னு சொல்றோம். ம். ஓம்னு சொன்னதுனால எனக்கு ஒரு மன அமைதி கிடைக்குது ம். அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்டையோ இல்ல வேற ஒரு மூளை அறிவியல் படிக்கிறவன்ட்ட சொன்னா, ஆமா இது வந்து ஆல்ஃபா அலைகள், பீட்டா அலைகள்னு சொல்றாங்க. ஸோ அவங்க தான் அத முடிவு பண்ணி சொல்ல முடியுமே தவிர, ஆனா ஒரு இண்டிவிஜுவல் உணர முடியும். கரெக்ட். அது நிரூபிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் தேவையே தவிர, உணர்ந்தா ஒருத்தர் உணர்ந்து சொல்றாருங்கும்போது நம்ம மறுப்பதற்கு இல்ல அது. இல்ல. ம். நான் கத்துக் கொடுக்குற அந்த மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய மெமரி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து ஹார்வர்ட்ல இதுக்கு ரிசர்ச் இருக்குதா, ஆக்ஸ்ஃபோர்ட்ல ரிசர்ச் இருக்குதான்னு நம்ம சொல்ல முடியாது. ம். அது உணர்ந்து பார்க்கும்போது நம்மளே கண்டுபிடிச்சுக்க வேண்டியது. ஏன்னா எங்கிட்ட வர்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜே 65 தான். ஓகே.
இளைஞர்கள்லாம் வரணுங்கிறது நம்முடைய ஆர்வம், ஆர்வம். வேண்டுதல். அப்போது அவங்களுக்கு வந்து இந்த டெமென்ஷியா போன்ற நோய்கள்லாம் தடுக்கப்படுதுங்கிறது உண்மைதான். ஏன்னா இவங்க இதுக்காக ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சம்ஸ்கிருத இலக்கணம் கொஞ்சம் ஒரு கடினமான இலக்கணம் தான். ம். அதனுடைய பெயர் சொல், வினைச்சொல், அதனுடைய பல இலக்கண கூறுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதையெல்லாம் ஞாபகம் வச்சு பேசுறதுனால அந்த நினைவு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அதிகரிக்கிறது. சரிதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம குருகுலத்துல எல்லாம் எழுதி வச்சுலாம் படிக்க மாட்டாங்க. கிடையாது. இதுக்கு பேரே ஸ்ருதி பரம்பரான்னு பேரு. கேட்டு கேட்டு ஸ்ருதினா வேதம்ங்கிற ஒரு பொருள் கூட உண்டு. வேதம்னா அறிவுங்கிற ஒரு பொருள். வேதம்னா அறிவுன்னு அர்த்தம். ம். இப்போ ஆயுர்வேதா அப்படின்னா லைஃப் சயின்ஸ் அது ஆக்சுவலா. ஆயுகுன்னா லைஃப், ம். வேதம்னா அறிவு. ம். ஆயுகு ப்ளஸ் வேதா பிகம்ஸ் ஆயுர்வேதா. ம். அந்த இடத்துல நம்ம தமிழ்ல உடம்படுமை அப்படிங்கிற மாதிரி, சந்தி அப்படிங்கிற மாதிரி ஆயுகு கூட்டல் வேத வந்துரும். ஆயுர்வேதா அப்படின்னா ஆயுர்வேதம் நம்ம இன்னைக்கு சொல்றோம். அதனால இந்த மொழியெல்லாம் நம்ம கத்துக்கும் பொழுது, இந்த உச்சரிப்புகள்லாம் சொல்லும் பொழுது மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மருத்துவர்கள் தான் சொல்றதுக்கு சரியான ஆட்கள். தனிப்பட்ட முறையில அவங்கவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொந்த அனுபவத்தை வச்சு பார்க்கும் பொழுது மெமரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த அளவில் தான் நான் சொல்ல முடியும். நன்றி. ஏன்னா நான் 2018 வந்து என்னுடைய பிஜி 2018 இல்ல 2017 ஆமாம் 2017 என்னுடைய மாணவர்கள்ட்ட இருக்கும்போது அதில் நவீன்னு ஒரு பையன் நல்ல ஞாபகம் இருக்குது, சேலத்துக்கார பையன். அவன் வந்து பள்ளி பருவத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய 12வது முடிக்கிற வரைக்கும் அவங்களுடைய பள்ளி என்ன பண்ணுவாங்களாம், தினமும் காலையில் ஏதோ ஒரு மந்திரம் சொன்னா, சரஸ்வதி மந்திரமோ ஏதோ ஒன்று. அந்த மந்திரத்தை வந்து அந்த தினமும் அசெம்பிளி வச்சு, தினமும் அந்த மந்திரம் சொல்லிட்டு, அந்த ஒரு சில நிமிடங்கள் வந்து அவங்கள அமைதிப்படுத்திட்டு தான் வகுப்பறைக்கு அனுப்புவாங்களாமா. அவன் என்ன சொல்றான், "சார், நான் நான் வந்து டாப் ரேங்கர்." அந்த அந்த ஸ்கூலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு லோ கிரேட் ஸ்டூடண்ட்டுங்கிறதே வந்து நமக்கு வந்து ஒரு பரவாயில்லப்பா நல்லா படிக்கிறாங்கிறவன் தான் அவன் தான் லோ கிரேடா இருப்பான். அப்போ அவன் என்ன சொல்ல வந்தான் அப்படின்னா, "சார் நான் 12வது முடிச்சு, யூஜி முடிச்சு இன்னைக்கு நான் பிஜி படிக்கிறேன். என்னால உணர முடியுது. என்னுடைய அந்த மெமரி பவர் டவுன் ஆயி போச்சு. ம், ம், ம். பள்ளி பருவத்தில இருந்த காலம், அந்த அந்த ஸ்லோகங்களை சொன்ன காலம்ங்கிற பொழுது நான் இருந்த ஒரு லெவலு, இன்னைக்கு அதெல்லாம் விடும் பொழுது எனக்கு கீழ போனது என்னால உணர முடிஞ்சது. அதெல்லாம் நல்லதுங்க சார். பண்ணியிருந்திருக்கணும் சார். தொடர்ந்து ம். இருந்திருக்கணும்." இந்த நீங்க சொன்னதுக்காக நான் அது ஒரு மேற்கோளுக்காக நான் சொல்றேன். உண்மதான் அது. உண்மையாலுமே நடக்குது. உண்மதான். ஆமா. அப்ப நீங்க அந்த சொன்ன மந்திரம் ஒருவேளை இதுவா இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரஸ்வதி நமஸ்துப்யம் நமஸ்து. வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா அப்படிங்கிறது. ம். இது இது சொல்றது, சொல்லாது அப்படிங்கிறத விட பொருள் புரிஞ்சு சொன்னாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காகத்தான் எனக்கு வந்து ஆன்மீகத்துல பெரிய ஈடுபாடு இல்ல. இருந்தாலுமே பேச்சு வழக்கு சம்ஸ்கிருதத்தை கொண்டு போறதுல தான். ஆனா சிலதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. ஒரு மாணவன் வந்து இதுக்கு என்ன பொருள்னு கேட்கும்போது நம்ம அத படிக்கணும். அப்படி படிக்கும் பொழுதெல்லாம் வந்து எல்லாமே ஆழ்ந்த பொருள் உடையது. ஒரு வேண்டுதல், நீ இயற்கை கிட்ட வச்சா என்ன, இறைவன் கிட்ட வச்சா என்ன, நீ நம்பக்கூடிய ஒரு பரம்பொருள் கிட்ட வச்சா என்ன, அப்போ அது சொற்களால நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. அதுக்கு நீங்க சொன்ன மாரி சரியான உச்சரிப்ப குடுக்குறது. தமிழ்ல சரியா எப்படி உச்சரிக்கணும்னு நம்ம நெனைக்கிறோமோ, எந்த மொழியா இருந்தாலும் சரியா உச்சரிக்கணும். உண்மை. இப்போ ஆங்கிலத்தில வந்து சரியா உச்சரிக்கல அப்படின்னா, நம்மள வந்து யாராவது கேவலமா நெனைச்சுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அது என்ன ஆக்சென்ட்லாம் பார்த்துட்டு ஆ. போறோம். இப்ப தமிழ்லயும் அதே மாரி தமிழ்ல அந்த அளவுக்கு ஸ்ரத்த எடுக்கிறது இல்ல. ம். சமஸ்கிருதத்திலயும் எடுக்கணும், தமிழ்லயும் எடுக்கணும். எந்த மொழியா இருந்தாலும் அந்த மொழி எப்படி பேசப்படுகிறதோ, அது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னால ஓரளவுக்கு அந்த அளவுக்கு போ முடியலனா கூட எப்படி பேசப்படுகிறதோ அப்படி பேசினா தான் அது அது ஏதாவது பலன் ஏற்படுத்துறதா இருந்தா அது ஏற்படுத்தும். ம். நான் இப்போ ஒரு பாட்காஸ்டினுடைய ஒரு முன் பகுதியிலேயே நான் இந்த ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம கேளுங்க. வெளிய பேசும்பொழுது, நீங்க இன்னைக்கு அந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அண்ட் எப்படி வந்து இது இந்த கம்ப்யூட்டரோட ஒன்றியது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ நான் இதை இப்போ எப்படி ரீஃப்ரேம் பண்ணி அந்த கேள்வி கேட்குறேன்னா, இன்னைக்கு வந்து நவீனமயமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஸோ இதுவே இப்போ நம்ம 2 பேர் பேசுறதே நம்ம 2 பேர் தான் நேர்ல இருக்கோம். ஆமா, பார்க்கக்கூடிய ஆமா. மக்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு முறையில ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்ல தான் பார்க்க போறாங்க. ஆமா. இப்போ வாழ்க்கை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஒரு ஒரு பக்கத்துல இருக்க கடைக்கு கூட நம்ம போறதில்ல. ஸ்விக்கில ஆர்டர் ஸ்விக்கியோ, பண்ணா எல்லாம் ஜொமேட்டோவோ வந்துருது. போட்டா வேலை முடிஞ்சது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல, நான் இந்த மொழிய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். ஏன்னா எனக்கு தேவைன்னு ஒண்ணு இருந்தா மட்டும் தான் நான் ஒரு காரியம் பண்ண போறேன். அப்படி இன்னைக்கு நவீனமயமாக்கப்பட்ட ஒரு நேரத்துல, இந்த ஒரு மொழியை படிக்க வேண்டும்ங்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு அழுத்தம் திருத்தமான ஏதோ ஒரு ஒரு காரணம். காரணம். ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா, அத நீங்க மேற்கோள் காட்டுனீங்கன்னா, அட்லீஸ்ட் எனக்கு ஆர்வம் இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு புஷ் வேணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இல்லைங்களா? சரி, நிச்சயமா சொல்றேன். எப்படி கேட்டீங்கன்னா,
இப்போ ஏதோ ஒரு துறையில நீங்களும் ஒரு ஆய்வு முடித்த மாணவர் தான் டாக்டர் நித்திலன் தண்டபாணி தான். நானும் ஆய்வெல்லாம் முடிச்சிருக்கனால, ஆய்வு மாணவர்கள் பொறுத்தவரைக்கும் ஒரு ஆய்வுங்கிறது எப்படி வருது? இன்னைக்கு நம்ம ஒண்ணும் கண்டுபிடிச்சிடல. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க? 20 ஆண்டுகளுக்கு லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் எடுத்து தான் நம்ம பண்றோம். அந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ இன்னும் பின்னாடி 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள் நம்ம போனா, அங்கேயும் வந்து அறிவியல் கருத்துகள் இருக்கின்றன. முட்டாள்தனமான கருத்துக்களும் இருந்திருக்கலாம். அது நமக்கு தெரியாது. மூடநம்பிக்கைகளும் இருந்திருக்கலாம். இன்னைக்கும் மூடநம்பிக்கைகள் இருக்கின்ற எல்லா மதத்திலேயுமே இருக்குது. மூடநம்பிக்கைலாம் இருக்குது. அதையெல்லாம் தவிர்த்துட்டு சில அறிவியல் கருத்துகளும் இருந்திருக்கின்றன. இப்பொழுதும் இருக்கின்றன. அந்த காலத்திலும் ஒரு சயின்டிஸ்ட் இருந்திருப்பாங்க இல்லையா? பேரு வேறையா இருந்திருக்கலாம். மகரிஷி, ரிஷி, முனி அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். இப்ப நம்மள வந்து ஒரு 1000 ஆண்டுகள் கழிச்சு ஒருத்தன் பார்த்தான்னா, இவன் சொன்னதெல்லாம் பொய், கப்ஸா அப்படின்னு கூட ஒருத்தன் சொல்லலாம். ஆனா, அதுக்கெல்லாம் அடிப்படை இதுதான். அந்த மாதிரி அடிப்படையான ஒரு விஷயம் எந்த மொழியில இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சம்ஸ்கிருத மொழியில இருக்குது. மற்ற மொழிகள் இல்லைன்னு சொல்ல, சம்ஸ்கிருத மொழியிலும் இருக்கிறது. இந்தியாவில் அல்லது இந்தியாவை சுற்றி இருந்த அந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் அந்த குரூப்ல தான் அது வருதுங்கிறதுனால, எங்க வேணா அதனுடைய நூல்கள் நமக்கு கிடைக்கலாம். அந்த நூல்களுடைய கருத்தை எல்லாம் நான் இப்ப தெரிஞ்சுக்கணும். அதிலிருந்து நான் என்னுடைய ஆராய்ச்சியை தொடங்குறேன். அப்படின்னா, அந்த மொழி எனக்கு தேவைப்படுகிறது. ஒரு ஆராய்ச்சி மாணவனாக எனக்கு தேவைப்படுகிறது. இன்னொன்னு வந்து, இது படிச்சா என்ன லாபம்? அப்படிங்கிற மாதிரி ஒரு கலையவோ, ஒரு மொழியவோ நம்ம கேட்க முடியாது. இலக்கியத்தையோ கேட்க முடியாது. சரி நான் வந்து பாட்டு பாடுறேன். இதனால உனக்கு என்ன லாபம்? பணத்த தவிர. நல்லா பாட்டு பாடுனா பணம் குடுப்பாங்க. எனக்கு சான்ஸ் கூட கிடைக்காம போகலாம். எனக்கு ஒரு ஆனந்தமா இருக்குது. அறிவை அது ஒரு மொழி அறிவு வளர்த்திக்கிறேன். இன்னொன்னு, ஏற்கனவே சொன்னது மாதிரி சம்ஸ்கிருதத்துல பல மொழிகளுக்கு உண்டான மூல சொற்கள், வேர் சொற்கள் இருக்கிறதுனால, இந்த மொழி படிச்சோம்னா, மற்ற மொழிகளை எளிதாக புரிந்து கொள்ளலாம். இன்னொன்னு வந்து நெறைய பேர் இப்படி சொல்லுவாங்க. சம்ஸ்கிருதம் தான் வந்து கம்ப்யூட்டருக்கு ரொம்ப ஏத்த மொழியாமா அப்படின்னு. அதுல ஒரு உண்மை இருக்கிறது. ஆனா, அதுதான் ஏற்ற மொழின்னு நம்ம சொல்லல. இப்ப பாணினி இலக்கணம். பாணினி எழுதிய இலக்கண நூல் பேரு அஷ்டாத்தியாயின்னு பேரு. இப்படி நமக்கு தொல்காப்பியம் இருக்கிற மாதிரி அங்க அஷ்டாத்தியாயின்னு ஒரு நூல் இருக்கு. அப்போ ஒரு மொழிக்கு இலக்கணம் வகுத்திருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே அந்த மொழி பேசியிருக்கணும் யாராச்சும். பொதுமக்கள் பேசினாங்களா? பண்டிதர்கள் பேசினாங்களா? தேவர்கள் பேசினாங்கிறதெல்லாம் கேள்வி இல்ல. யாரோ பேசியிருக்கிறாங்க. அந்த பாணினி குறிப்பிடுறாரு, எனக்கு முன்னாடியே 10 இலக்கண ஆசிரியர்கள் இருந்திருக்கிறாங்க. அதிலிருந்து நான் கொஞ்சம் மாறுபட்டு இப்படி தொகுக்கிறேன்னு சொல்லி ஒரு 3996 கிட்டத்தட்ட 4000 சூத்திரங்கள உருவாக்கி வச்சிருக்கிறார். அந்த சூத்திரங்கள்ல இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணி, அவரு வந்து இந்த சி புரோகிராமிங்ல பாயிண்டர்ஸ் அப்படின்னு ஏதோ வருமா. எனக்கு அத பத்தி முழுமையா தெரியாது. அது மாதிரி இவர் வந்து ஒரு மெட்டா லாங்குவேஜா அவருடைய சூத்திரத்துல பயன்படுத்தி இருக்கிறாரு. பின்னாடி வர்றதுக்கு உண்டானத முன்னாடியே சொல்லி வச்சுட்டு, அப்புறம் இதுதான் இதுன்னு சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதனால தான் கம்ப்யூட்டர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜா சம்ஸ்கிருதம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை, ஒரு முன்வைப்பு அதனால தான் நமக்கு வருது. ஸோ அப்படி ஒருவேளை இதில் ஆராய்ச்சியை நம்ம கண்டினியூ பண்ணி சம்ஸ்கிருதத்தை கூட பயன்படுத்தலாம். அதனால இன்னைக்கு வந்து ஏஐ அண்ட் டிஎஸ் டேட்டா சயின்ஸில் பயன்படுத்தலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கொண்டு வரலாம். அதனால் இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. இன்னும் சொல்லப்போனால் எண்ணற்ற அறிவியல் கருத்துகள், கணிதவியல், வைமானிக சாஸ்திரம்லாம் நம்ம பார்க்குறோம். அது எந்த அளவில் அது பயன்படுத்தினாங்க, அதுக்கு வேறு சான்றுகள் இருக்கா அப்படிலாம் தேடி பார்த்து இன்றைக்கி நம்ம வந்து மேம்படுத்துறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னும் ரசாயன சாஸ்திரம், பௌதிக சாஸ்திரம், இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்னு படிக்கிறது எல்லாமே முன்னாடி வேற ஒரு ரூபத்தில் இருந்திருக்கு. ரசவாதம் சொல்கிறாங்க, அல்கமின்னு சொல்கிற ரசவாதம்லாம் முன்னாடி பண்ணதான் இன்றைக்கி அல்கமின்னு சொல்கிறோம், நிறைய படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி கெமிஸ்ட்ரியில் நான் கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்ட்னால சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் நடக்குதுன்னா முன்னாடி ஏதாவது பண்ணியிருக்காங்களா அது மாதிரிங்கிறதுக்கு நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம போனோம்னா அங்கே சம்ஸ்கிருத மொழியில் தான் இருக்குது. அப்போ நம்ம அதை படித்து தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம். சில பேர் கேட்பாங்க, அது ஏன் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணி நாங்கள் படிக்கக்கூடாதா அப்படின்னு. அதுக்கு வந்து பாரத தீர்த்த சுவாமிகள் சொல்லி சிங்கேரி மட அதிபதி சொல்லுவார், ஒரு மொழியில் இருக்கக்கூடிய அழகை நீங்கள் ரசிக்கணும்னா நீங்கள் வந்து அந்த மொழியில் தான் படிக்கணும். அந்த மொழியை படிச்சுக்கிட்டு அந்த நூலை படிக்கணும். என்னதான் நீங்கள் வந்து மொழிபெயர்த்தாலும் சில அழகுகள் வந்து நீங்கள் அனுபவிக்க முடியாது. நான் உங்களுக்கு ஒரு ஸ்லேடைன்னு தமிழில் சொல்கிறேன், இரட்டுற மொழிதல்னு சொல்கிறோம் நம்ம. அதில் நம்ம சாதாரணமாக ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாரமலர் மாதிரி ஒரு புத்தகத்தில் வந்தது. அதில் ஒரு ஆசிரியர் வந்து சொல்கிறாராம் ஒரு மாணவனை பார்த்து. ஸோ மாணவர்கள் ஒரு பக்கம், மாணவிகள் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. மாணவிகள் பக்கம் வந்து அந்த வாட்ச் மாட்டி கடிகாரம் மாட்டி வச்சுருக்காங்க. ஒரு பையன் வந்து அந்த கடிகாரத்தை பார்க்குறான். ஆனால் அந்த வகுப்பில் கண்மணின்னு ஒரு அழகான ஒரு பொண்ணு இருக்குது.
ஸோ ஆசிரியர் கேட்குறாரு, கண் மணியை நோக்குகிறதோ கண்மணியை நோக்குகிறதோ அப்படி. இதை நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த ஜோக்கை புரிய வைக்கிறேன், இந்த அழகை புரிய வைக்கிறேன், இந்த ஸ்லேடையை புரிய வைக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது முடியாது. முடியாது. ம். இதை வந்து அந்த பாரதி தீர்த்த சுவாமிகள் எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு இலக்கிய மேற்கோளோடு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு அபிஞான சாகுந்தலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கியம். ம். அதில் வந்து சாகுந்தலனுடைய மகனா ஒருத்தர் வருவார். அவர் தான் பின்னாடி பரதன்னு பேர் பெற்று அவருடைய பேரால் தான் பாரத தேசம் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு பேர் சர்வதமனகா. அந்த கதையில் அவருக்கு பேர் சர்வதமனகா. அவங்க அம்மா பேர் ஓ, பரதன் கிடையாது. பரதன். அந்த 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 காவியத்தில் அவர் பேர் சர்வதமனகா. சர்வதமனகான்னா என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் அடக்குபவன் அர்த்தம். அந்த கதை தானே. அந்த கதையில் வந்து ஒரு சிறுவனாக இருக்கும் பொழுது சிங்கத்தையெல்லாம் அவன் பிடிச்சி அடக்குவாங்கிற மாதிரியெல்லாம் அதில் விவரணம் வரும். அவ்வளவு அழகான வர்ணனையாக இருக்கும். சிங்கத்தை பார்த்து அவன் சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறதா பாரதி தீர்த்த சுவாமி சொல்லி நான் சொல்கிறேன். ஜும்பஸ்வ ஜும்பஸ்வ தந்தாம்ஸ்தே கணயிஷ்யாமி. அதாவது சிங்கக்குட்டி ஒன்றை பிடிச்சிட்டு வந்து வாயத்தொர உன் பல்ல நான் என்றேன்னு சொல்கிற அளவுக்கு சின்ன வயசுலேயே அவன் அவ்வளோ பராக்கிரமம் பொருந்தியவனா சர்வதமனகான்னு இருக்கிறான். அவன் வந்து அவங்க அம்மாவை தேடி ஒரு இடத்துக்கு வருவான். கதையில் அப்படி வரும். அப்போது அந்த அம்மா அங்கே இருப்பாங்க. ஆனால் அவனுக்கு தெரியாது. அந்த தேடி வர்றான். அங்கே ஒரு ஆசிரமவாசி ஒருத்தர் என்ன சொல்லுவார்னா, இவன் கையில் இவன் என்னடா சிங்க குட்டியெல்லாம் பிடிச்சி இப்படி அடக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அவன் கையில் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு மயில் மாதிரியான ஒரு பறவை பொம்மையை கொடுக்குறார். கொடுக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, சகுந்த லாவண்யம். அந்த பறவைக்கு பேர் சகுந்தம்னு பேர். இந்த மயில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பறவைக்கு, அந்த பறவை பொம்மை சகுந்தம்னு பேர். லாவண்யம்னா அழகு. அப்போ அவர் அந்த ஆசிரமவாசி அந்த சின்ன பையனை பார்த்து சொல்கிறாரு, சகுந்த லாவண்யம் பஷ்யன்னா பாருன்னு அர்த்தம். சகுந்த அப்படிங்கிற அந்த பறவையினோட அழகை பாருங்கிற பொருள் படக்கூடியதா சகுந்தலாவண்யம் பஷ்யன்னு சொல்லும்போது சகுந்தலா அப்படின்னு வருது. அது அவங்க அம்மா பேர். அவன் உடனே சகுந்தலா மம மாதா குத்ர, ஓ சகுந்தலாவா எங்கள் அம்மாவா எங்கே அப்படின்னு கேட்குறான். இதை எந்த மொழியில் மொழிபெயர்த்து இதை நீங்கள் புரிய வைக்க முடியும்? அதனால தான் சைனா மொழி சீன மொழியாக இருந்தாலும் சரி, அந்த மொழியை படிச்சுட்டு வந்தால் இலக்கியம் வந்து முழு சுவையும் நம்ம வந்து அனுபவிக்க முடியும். ஜப்பானிய மொழியாக இருந்தாலும் சரி. அதனால் இலக்கிய சுவையை அனுபவிப்பதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும், அறிவியல் ஆராய்ச்சியாக இருக்கலாம், மொழி ஆராய்ச்சியாக இருக்கலாம், கணினி ஆராய்ச்சியாக இருக்கலாம், இல்லை இப்போ வந்து நம்ம புதிய புதிய வார்த்தைகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட சம்ஸ்கிருதம் வந்து நமக்கு பயன்படுது. சம்ஸ்கிருதத்திலே புதிய புதிய வார்த்தைகள்லாம் கண்டுபிடிக்கிறது கூட பழைய அதனுடைய நெறி எப்படி, அதனுடைய ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து மொழி அறிவியலையும் நம்ம மேம்படுத்த முடியும். இந்த அடிப்படையில் நிச்சயமாக மாணவர்கள் வந்து சம்ஸ்கிருதத்தை படிக்கலாம். இப்போ இது வந்து இன்னைக்கு பேச்சு வழக்கில் வந்து பெருமளவில் இல்லாத ஒரு மொழி. இதை வந்து ரொம்ப கொச்சையாக வந்து ஒரு இறந்த மொழியாக சொல்லக்கூடியவர்கள் உண்டு. எனக்கு அதில் ஒரு உடன்பாடு இல்லை அப்படின்னாலுமே சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் நீங்கள் இப்போ ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னீங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருட்களை முதல் கொண்டு நம்ம வந்து இது பண்ணலாம், ஜஸ்ட் அந்த மொழியினுடைய ஒரு தன்மையை புரிந்து கொண்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஏதொன்னும் எடுத்துக்காட்டு ஏதாவது சொல்லலாமே. இப்போது கம்ப்யூட்டருக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது ஒன்று சொல்லப்போனால் ஆரம்ப காலத்தில் ஒரு பெரிய கால்குலேட்டர் மாதிரி, அல்லது கால்குலேட்டரை விட அதிகமான சில பணிகளை செய்யக்கூடியது. இப்போ கணக்கம் அப்படின்னா கணித்தல், கணக்கு போடுதல்கிற மாதிரி மீனிங். அதுக்கு முன்னாடி சம் அப்படிங்கிற ஒரு உபசர்க்கம் சொல்லுவோம். முன் ஒட்டு சேர்த்துட்டோம்னா சங்கணக்கம். கணக்கு இயந்திரத்தை விட அதிகமாக செய்யக்கூடிய ஒன்று சங்கணக்கம். அதில் இன்னும் என்ன அட்வான்ஸ் வந்தாலும் அதுக்கு பேர் சங்கணக்கம் தான். ஸோ கம்ப்யூட்டருக்கு சங்கணக்கம்ங்கிற பேரை வச்சுருக்கிறாங்க. இது எல்லாம் சம்ஸ்கிருதம் பேசக்கூடிய சம்ஸ்கிருத அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. இப்போ பென்ட்ரைவுங்கிறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார், தமிழில் பென்ட்ரைவுக்கு என்ன வச்சுக்கலாம் தமிழில்? நான் ஏதாவது ஏக்கு போக சொல்ல பேனா ஓட்டி சொல்கிறதா? ஆனால் ஏதோ ஒன்று கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சொல்ல வேண்டிய. தமிழ் வந்து சொல்ல முடியாதுன்னு இல்லை, கண்டுபிடிச்சா வரவேற்கிறது. அதே நம்ம கூட கண்டுபிடிக்கலாம். சம்ஸ்கிருதத்தில் இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நமக்கு தெரியும், சின்ன ஒரு அந்த வுட்டோடைய ஒரு சின்ன ஒரு பீஸ் ஷலாக் ஏறிடுச்சுன்னு சொல்லுவோம். அந்த ஷலாக்கா அப்படின்னா சின்ன கட்டைன்னு அர்த்தம். ஷலாக்கான்னா ஒரு கட்டை. ஸ்மிருதி அப்படின்னா நினைவு. ஸ்மிருதினா ஞாபகம், நினைவு, அந்த மாதிரி. இப்போ பென்ட்ரைவுக்கு ஸ்மிருதி ஷலாக்கா. ஷலாக்கா நினைவு கட்டை. நினைவு கட்டை மாதிரி வச்சுக்க. அப்போ தமிழை கூட நீங்கள் வச்சுக்கலாம், நினைவு கட்டைன்னு கூட வச்சுக்கலாம். அதையே
பென்ட்ரைவுக்கு இது சரியான தமிழ் மொழிபெயர்ப்பு இருந்தால் நேயர்கள் சொல்லுவாங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நினைவு கட்டை, நினைவு குச்சி அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இன்றைக்கு அந்த அந்த மொழியினுடைய ஆளுமை அப்படி இருக்குது. அப்போ சீரிழமை தமிழ் மாதிரி சம்ஸ்கிருதம் இன்னும் இளமையோடு தான் திகழ்கிறது. அது இறந்த மொழி. இப்போ இறந்த மொழிங்கிற அந்த நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்போ இறந்த மொழின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, அப்போ உலகத்தில் எல்லாராலையும் ஒரு மொழி பேசப்படுகிறதா? கொஞ்சம் பேராவது பேசுனாங்கன்னா அது இறந்த மொழி சொல்ல முடியாது. கொஞ்சம் பேரோ 4 பேரோ ஒருத்தர் பேசக்கூடிய மொழியெல்லாம் கூட இருக்குதுன்றாங்க. கண்டிப்பாக இன்னும் பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அதனுடைய வேர் சொற்கள் மற்ற மொழிகள் இருக்கிறது. அதனால் ஒருபோதும் இது இறந்த மொழி ஆகாது. வெனவாதத்துக்கு நம்ம சொல்லலாம் அது இறந்து போன மொழி, கோயில்களுக்கு உண்டான மொழி, மந்திரத்துக்கு உண்டான மொழி, ஒரு சில ஜாதியினருக்கு உண்டான மொழி, ஒரு சில மதத்தினருக்கு உண்டான மொழி. இப்போ சம்ஸ்கிருதத்தில் இயேசுநாதரை பற்றி சொல்ல முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது, சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. நபிகள் நாயகத்தை பற்றி கூட சம்ஸ்கிருதம் சொல்லணும்னா சொல்ல முடியும். கண்டிப்பாக. இல்லை நான் ஒரு நாத்திகனாக இருக்கிறேன், நாத்திக கருத்துக்களை சம்ஸ்கிருதத்தில் சொல்லலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னொன்று ஒரு தவறுதலான ஒரு இது என்னென்னா, சம்ஸ்கிருதத்தை ஒரு பிரிவினர் மட்டும்தான் படிக்கணும், மற்றவங்களாம் படிக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ நான் அந்த பிரிவை சேர்ந்தவனும் கிடையாது, நான் படித்தும் இருக்கேன், மற்றவளுக்கு சொல்லியும் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்டை பற்றி நான் யாருன்னு விசாரிக்கிறது இல்லை, அது தேவையும் இல்லை. யார் வேணாலும் கற்றுக்கலாம். வெளிநாட்டிலேருந்து கற்றுக்குறாங்க. நம்ம என்னன்னு எதை நான் கேட்க போகிறோம், அது நமக்கு தேவையில்லை, கேட்க போகிறதும் இல்லை, ஒரு நாள் கேட்டதும் இல்லை. யார் வேண்டுமானாலும் கற்கலாம். இன்றைக்கி ஜெர்மனியில், அமெரிக்காவில், இங்கிலாந்துலாம் சம்ஸ்கிருதத்தை பல்கலைக்கழகங்களில் ஒரு பாடமாக நிறுவி அதுக்குன்னு தனியாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களும் கற்றுக்குறாங்க. இப்போ நமக்கு என்னன்னா, வெளிநாட்டுக்காரன் பார்த்தியா தமிழ் கற்றுக்கிறான், அப்போ தமிழ் சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சம்ஸ்கிருதம் கற்றுக்கிறான், சம்ஸ்கிருதம் சிறப்பு இருக்குல்ல, தமிழ்லேயும் சிறப்பு இருக்குது, சம்ஸ்கிருதம் எல்லா மொழிக்குமே அந்தந்த மொழிக்கு உண்டான சிறப்பு இருக்குது. உனக்கு பிடிச்சதுன்னா கற்றுக்கோ, வேண்டான்னா விட்டுரு, அவதூறு பரப்பக்கூடாதுல்ல. அப்போ தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு சொன்னார், அப்போ அவ செத்துருமா என்ன? இல்லை. அழிந்த மொழிகள் சில உண்டுங்கிறத நம்ம ஏற்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் தமிழ் போன்ற ஒரு மொழியோ சம்ஸ்கிருதம் போன்ற ஒரு மொழியோ இன்னும் வளர்ச்சி தான் அடைஞ்சிட்டு வருமே தவிர, புதிய புதிய அறிவியல் கருத்துக்களோட புதிய புதிய பொருள்களை கண்டுபிடிக்கும் போது அதுக்கு பெயர் வைப்பதன் மூலமாக வளர்ந்துட்டு தான் வருமே தவிர, அது ஒருபோதும் இறந்த மொழி ஆகாது. ஏன்னா நான் நம்ம ஆரம்பிக்கும் போதே அதான் சொன்னேன். முதல்ல பயங்கரமான ஒரு மொழிப்பற்று அப்படி இப்படின்னு இருந்த ஒரு காலத்தில் இருக்கும் பொழுது, பின் எனக்கு இப்போ தான் சமஸ்கிருதம் கற்றுக்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்கேன். அதனால் நான் மொழிபெயர்ப்பின்பால் தான் அந்த நூட்களை படிக்கிறது அப்படிங்கிறது உண்டு. இன்றைக்கி வரைக்கும் அதுதான், ஒன்றா ஆங்கிலத்தில் இல்லை தமிழ்லையோ படிக்கும்போது. அப்போது தமிழில் படிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும் பொழுது, நான் ஆரம்பத்தில் சித்தமார்க்கத்தின் வழி தான், இன்றைக்கி வரைக்கும் சித்தமார்க்கத்தின் வழி தான். அப்போது தமிழில் தான் நூட்கள் உண்டு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஞானத்தில் ஒரு சில இடங்களில் சந்தேகம் வரும் பொழுது, அதற்குண்டான விடையெல்லாம் எனக்கு இங்கே சமஸ்கிருத நூட்களில் எனக்கு அப்படியே கிடச்சிட்டே இருக்கும் பொழுது, ஒரு நாள் எதர்ச்சியாக அப்படி இருக்கும்பொழுது, அப்போது நீ ஒன்றை தூக்கி பிடிச்சிட்டு ஒன்றை கீழே தள்ளறதுக்கு முற்படுற, ஆனால் பாரு நீ கீழே தள்ள முற்படுறது தான் உனக்கு இப்போ உண்டான கேள்விக்கு உண்டான ஞானத்தை கொடுத்துருக்கு. இப்போ எதை நீ தூக்கி பிடிப்ப, எதை கீழே போடு, இது ஒரு ஆன ரேண்டம் டே, இது டக்குன்னு இப்படி மண்டையில் ஒரு எண்ணம் ஒதிக்க. சரிதான். அன்னையோட அந்த துப்பாக்கி கீழே போட்டதோட சரி. ஏன்னா எல்லாமே ஒன்று தான். எனக்கு எங்கே ஞானம் கிடைக்குதோ அந்த ஞானம் அந்த மொழியின்பால் தரப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான். இப்போ அப்போ அது இங்கே இல்லையா? அட இங்கேயும் இருக்குது, தேடினேன்னா கிடைக்கும், இங்கேயும் இருக்குது, தேடினேன்னா கிடைக்கும். இப்போ இதில் எது பெருசு எது அப்படிங்கிற இது அன்னைக்கு தோணுனதுலேருந்து நான் எந்த மொழியுமே பெருசு தாழ்வுன்னு சொல்லவே இல்லை. எல்லாமே அதற்கு உண்டான தன்மையில் இருக்குங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டேன். இப்போ இப்படி இருக்கும் பொழுது இது இப்போ நான் என் பர்சனல் டவுட் கேட்குறேங்க. இப்போ நீங்கள் சரஸ்வதி ஸ்லோகம் சொன்னீங்க. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா. இது சரஸ்வதியான அந்த தேவியை போற்றி நான் பாடம் ஆரம்பிக்க போகிறேன், நீ எனக்கு நல்ல அருள் புரிவாயாகன்னு இருக்கக்கூடிய. இப்போ நான் இதை தமிழில் சொன்னால் எனக்கு அதனுண்டான பலன் வராதா? ஏன்னா இப்படி கேள்விகள் உண்டு, நான் அதற்காக அதை கேட்க வரேன். இது போல் இது ரொம்ப அடிப்படையான ஒரு எளிமையான ஒரு ஸ்லோகம். இது போல் நிறைய ஸ்லோகங்கள் உண்டு. அது அந்த இடத்துல இருந்து நான் அதை கேட்குறேன். எந்த மொழியில் சொன்னாலுமே பலன் உண்டு, அது உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது, பலன் உண்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறதா இருந்தால் அதனுடைய பொருளை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள், உச்சரிப்பை கரெக்டாக சொல்லுங்கள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக, அவ்வளோதான். இதில் சொன்னாதான் பலன். இப்போது சம்ஸ்கிருதம் மட்டும்தான் சாமிக்கு தெரியும் அப்படி கிடையாது. தேவர்கள் பேசிய மொழி சம்ஸ்கிருத மொழின்னு சொல்கிறாங்க, சம்ஸ்கிருத பாஷா தேவ பாஷா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ் முருகன் பேசலையா?
தமிழ் வந்து முருகக்கடவுளின் மொழி இல்லையான்னா அவன் ஒரு கடவுள் அப்படின்னு ஒன்று இருக்கிறதா இருந்தால் அது எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு மொழி அவரே ஒரு மொழி தாழ்த்தியும் அவர் ஒரு மொழி உயர்த்தியும் அவரே படைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? எந்த மொழியாக இருந்தாலுமே அந்த மொழியை தப்பில்லாமல் பேசுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். தெரியலைன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்போம். அதுதான் எங்களுடைய ரோல். நாங்கள் சம்ஸ்கிருதத்தை படிச்சுட்டு உங்களுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் தெரியணுமா, சரியான உச்சரிப்பு தெரியுமா சொல்லி கொடுக்குறோம். இல்லை இந்த அறிவியல் கண்டுபிடிப்புக்கு ஒரு பெயர் தெரியலையா, அது இப்படி வைக்கலாமா, அது நம்ம சேர்ந்து கலந்து பேசி அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். இல்லை ஒரு இலக்கண கூறு இதில் வந்து ஆங்கிலத்தில் இப்படி இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னு இருக்குது, இது வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்குதா இல்லை வேறு ஏதாவது மாதிரி இருக்குதான்னா அதுக்கு நம்ம உதவி பண்ணலாம். ஸோ அந்த மொழியால் தான் இறைவனிடம் பேச வேண்டும்னு இல்லை. இது வந்து நாத்திகர்கள் வந்து இது வேறு மாதிரி கிண்டல் கூட பண்ணுவாங்க. ஏன் சாமி வந்த யாருமே சம்ஸ்கிருதத்தில் பேசுகிறதில்ல, சம்ஸ்கிருத பாஷா தேவ பாஷான்னு சொல்கிறீங்க, அப்போ வந்து ஏன் தமிழ்லையும் அந்தந்த மொழியில தானே பேசுகிறான், வட்டார மொழியில் தானே பேசுகிறான், சம்ஸ்கிருத பாஷா ஒரு தேவ பாஷானா இப்போ தமிழ் மொழி வந்து அமிழ்தம் போன்றது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நம்ம மொழியை நம்ம சிறப்பிச்சு சொல்கிறோம். இப்போ சம்ஸ்கிருத பாஷா தேவ பாஷானா தேவர்கள் பேசிய ஒரு மொழியாக சம்ஸ்கிருதத்தை சிறப்பிச்சு கூறுறாங்க. அப்படின்னா நீ பேசுனாங்களா, நீ பார்த்தியா, யார் 2 பேர் பேசிக்கிட்டாங்க, என்ன பேசிக்கிட்டாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. மொழியினுடைய சிறப்புக்காக உயர்வின் அவிர்ச்சி அணிக்காக நம்ம சொல்கிறது தான். ஒரு பெண்ணை வர்ணனை பண்ணும்போது நிலவு போல இருப்பேன், மூஞ்சி அங்கேயே இருக்குன்னு கேட்க முடியும். இப்போ ராமனை பற்றி சொல்லும்போது கருஞாயிறு அண்ண ராமன் அப்படின்னு கம்பர் பயன்படுத்துவார். கருப்பு சூரியன் ஒன்று இருந்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு ராமன் அப்படின்னு சொல்லும்போது எப்படிப்பா அப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா, அப்படி கேட்க முடியாது இல்லையா? அது மாதிரி ஒரு தேவ பாஷை அப்படின்னா ஒரு சிறப்பு வாய்ந்த மொழி. எல்லா மொழியும் சிறப்பு வாய்ந்ததான். இந்த மொழியில் இப்போ தமிழில் இருக்கிற மாதிரி ஒரு சிற்றிலக்கியங்கள், சமஸ்கிருதத்தில் இருக்கிற மாதிரி இலக்கியங்கள் எல்லா மொழியிலையும் கிடையாது. எல்லா மொழியிலையும் கிடையாது. நம்ம அந்த மொழி பேரை குறிப்பிட்டு மறுபடியும் ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டாம். எல்லா மொழியிலையும் கிடையாது. அப்போ அந்த மொழியை எல்லாரும் விரும்பி படிக்கிறாங்க. அதில் பல இலக்கிய வளம் இருக்குதுன்னு படிக்கிறாங்க, மொழி வளம் இருக்குன்னு படிக்கிறாங்க, இலக்கண வளம் இருக்குன்னு படிக்கிறாங்க. அப்படி படித்தா நீ அதில் பேசும்போது அதில் சுத்தமாக பேசு, அவ்வளோதான். ஒரு பாடுறாரு, ஒரு கர்நாடக இசை தெரிஞ்சவர் பாடுறதுக்கும் எனக்கு கர்நாடக இசை தெரியாதவன் பாடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நான் பாடும்போது அவர் என்ன சார் இப்படி வரக்கூடாதுப்பா, இந்த இடத்துல இப்படி வரணும்ப்பான்னு சொல்லுவார். அதுக்காக இல்லையா இப்படி பாடினா அது பாட்டு இருக்காதா, இந்த ராகமா இல்லையான்னு நான் கேட்க முடியுமா? அந்த ராகம் எப்படி இருக்கணுமோ அப்படி பாடினா சிறப்பு. அது மாதிரி அந்த மொழி எப்படி உச்சரிக்கப்பட வேண்டுமோ, பொருள் தெரிந்து சொல்லப்பட வேண்டுமோ அப்படி சொன்னோன்னா பலன் ஒருவேளை 100% இருக்கலாம். அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு ஒரு மேற்கோளுக்காக நான் அதை சொல்கிறேன். இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பேரை மறந்துட்டேன். வடதேசத்தை சேர்ந்தவர் அவர். சமஸ்கிருத மொழியை வந்து இன்றைக்கி கற்றுக் கொடுத்து ரொம்ப உன்னதமாக அதை கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய எனக்கு அவர் பேர் மறந்துட்டேன். அவர் வந்து ஏன் அந்த உச்சரிப்பை சரியாக சொல்லணுங்கிறதுக்கு உண்டான அந்த பொருளை சொல்கிறேன். நான் செய்தி மட்டும் சொல்கிறேன், அந்த வார்த்தைகள் எனக்கு தெரியல. இப்போ காயத்ரி மந்திரத்தை அவங்க சொல்லும் பொழுது எனக்கு வந்து உன்னுடைய அருளை தாங்கிறது தான் அந்த சொல். ஆனால் அதனுடைய அந்த உச்சரிப்பினுடைய விகிதம் மாறும் பொழுது அருளை தாங்கிறது மாதிரி அருள் வந்து வேண்டாமோ இல்லை உன்கிட்டயே இருக்கட்டும்ங்கிற போல சம்திங் ஏதோ அந்த இடத்துல மாறி. ஆமாம். ஓம் பூர்புவஸ்ஸவ தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தன்னோ தியோ யோ ந பிரச்சோதயாத். அப்படின்னா ந அப்படின்னா நஹ அப்படிங்கிறது அந்த விசர்க. இப்போ நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஓம் பூர் புவஸ்வஹ தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோன பிரச்சோதயாத்னு வரும். அந்த ந பிரச்சோதயாத்துன்னு வந்தால் நெகட்டிவாக போயிடும். நோ, எனக்கு வந்து அருளை வேண்டாம்ங்கிற மாதிரி போயிடும். என்னுடைய மூளை பிரகாசிக்க வேண்டாம், என்னுடைய அறிவு பிரகாசிக்க வேண்டாம்னு போயிடும். ந அப்படிங்கிறது எதனுடைய சுருக்கமாக அங்கே ஆகுது அப்படின்னா நக. இப்போ நம்ம வந்து சிவாய நமகன்னு போட்டிருக்கோம், மா போட்டு 2 டாட் வச்சுருக்கோம். நம்ம அது தமிழ்லையோ மற்ற மொழியில் படிக்கும்போது விட்டுட்டு படிக்கிறது. அப்போ எதுக்கு போட்டிருக்காங்க, அதுக்காக பொருள் கேட்டு தெரிஞ்சு நம்ம படிக்கணும். சிவாய நமன்னு சொல்லக்கூடாது, சிவாய நமகான்னு சொல்லணும். அந்த நக அப்படிங்கிறதும் பிரச்சோதயாத்துன்னு சேர்ந்து நஃப் பிரச்சோதயாத் இஃப் மாதிரி ஒரு சவுண்டு வரும். அது சந்தின்னு நம்ம சொல்லுவோம். நஃப் பிரச்சோதயாத். அதை இஃப் சொல்லலைன்னா ந பிரச்சோதயாத்துன்னு நெகட்டிவாக போய் அருள் வேண்டாம்ங்கிற மாதிரி என்னுடைய புத்தியை வந்து நீ வந்து பிரகாசிக்க செய்ய வேண்டாம்ங்கிற மாதிரி போயிடும். ஓகே, இது வந்து சூரியனை நோக்கி வழிபடக்கூடியதான். எனக்கு இதெல்லாம் எல்லாம் வேண்டாம்ங்கிற மாதிரி. அதனால தான் அங்கே உச்சரிப்பு சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று சொல்லப்போனால் நம்ம பகவத்கீதையில் வந்து பகவத்கீதை இன்னும் 2-3 உதாரணங்கள் அதுக்கு சொல்லலாம்.
இப்போ குருர் பிரம்மா, குருர் தேவோ குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரம் பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ம். நிறைய பேர் அது குருவே நமகான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ம். குருவே வா உனக்கு உனக்கு அப்படி இல்லை. ம். குரவே அப்படின்னா 4ஆம் வேற்றுமை தொகை. குருஹு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு 4ஆம் வேற்றுமை உருவு குரவே, குருவுக்குன்னு அர்த்தம். நிறைய இடத்துல குருவே குருவேன்னு எழுதியும் வச்சிடுறாங்க, ம். தப்பாவும் சொல்லிடுறாங்க. ம். ஸோ அந்த இடத்துல அது சொல்லக்கூடாது. குரவே. அதே குரவே நமக தான் கரெக்ட். அதே மாதிரி உங்களுக்கு அந்த சனி அந்த கிரகம் எல்லாம் வருது இல்லைங்களா, நவகிரக ஸ்லோகத்தில் கூட ராகவே கேதவே அப்படின்னு தான் ஆமா, வரணும். ஆமா. ம். ராகவே கேதவேன்னு வரணும். ராகுவே கேதுவேன்னு ஒரு கோயிலில் கூட இப்போ எழுதி வச்சுருந்தாங்க, நான் பார்த்தேன். அது வந்து தவறு. ராகவே, ராகுஹு அப்படிங்கிறதுக்கு ராகவே அப்படின்னா தான் 4ஆம் வேற்றுமை, ம். ராகுவுக்கு அப்படிங்கிறது. ஸோ அப்போ சரியாக நம்ம தெரிஞ்சு பயன்படுத்தணும். இனி சொல்லப்போனால் நம்ம பகவத்கீதையில் பார்த்திங்கன்னா முதல் ஸ்லோகமே தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவக மாமகாஃப் பாண்டவாஸ்சைவ கிம குர்வத சஞ்சய அப்படின்னு இருக்கும். இதில் குருக்ஷேத்திரம் அப்படிங்கிறது குரு மன்னர்களால் ஆளப்பட்ட இடம் தான் குருக்ஷேத்திரம். நிறைய பேர் குருக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏதோ குரு அப்படிங்கிற மாதிரி. குரு, ம். அந்த குரு வழியில் வந்தவர்கள் தான் கௌரவர்கள். அவங்கள வந்து கௌரவர்கள், ஏதோ கௌரவமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி. அப்போ தவறான ஒரு செய்தி தானே போய் சேருது. ம். அதனால தான் உச்சரிப்புக்கு ரொம்ப So, முக்கியம். இங்கே பார்த்தோம்னா இது காக்கும் காக்கும் வித்தியாசப்பட்டுருச்சு ஆமாம் பார்த்தீங்களா? ஆமாம் கௌரவர்கள், ஆ, ஆனா நம்ம கௌ கௌரவர்கள். ஆமாம் அந்த மாதிரி. இனி இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தோடைய ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முழு பகவத்கீதையை கூட படிக்க வேண்டாம். முழு பகவத்கீதையினுடைய சாரம் இந்த முதல் ஸ்லோகத்திலே இருக்குது. சொல்லப்போனால் முதல் வரியிலே இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. இது வந்து மேத்ஸ் தெரிஞ்ச எல்லாருமே ஈஸியாக அதை போட்டுடலாம். தர்ம அப்படிங்கிறத ஏன்னு வச்சுக்குவோம். ரெண்டுலேயுமே க்ஷேத்திரங்கிறது காமனாக இருக்குது. அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ்னு வச்சுக்குவோம். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ். எக்ஸை வெளியே எடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி. எக்ஸுங்கிறது என்னது? க்ஷேத்திரம். அப்போ க்ஷேத்ரே. இங்கே என்ன இருக்குது? தர்ம குருன்னு இருக்குது. அந்த தர்மம் இம் சேர்த்திக்கோங்க, இம் மட்டும் சேர்த்திக்கோங்க. க்ஷேத்ரே தர்மம் குரு. எந்தெந்த இடத்தில் எது அறமோ அதை செய். இதை வந்து எனக்கு ஒரு மகான், அவர் மகான்னு தான் நம்ம சொல்லணும், சம்ஸ்கிருத அறிஞர், அதே மாதிரி ஒரு ஆன்மீகவாதி, அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அவர் சொன்னார், க்ஷேத்ரே தர்மம் குரு, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேங்க எல்லாமே அடங்கிருது. க்ஷேத்ரே தர்மம், எந்தெந்த இடத்துல எது நியாயமோ அதை நீ பண்ணு. சொல்லப்போனால் பகவத்கீதை அதுதான். அவ்வளோதான். உன் வேலை என்னமோ அது மட்டும் செஞ்சினாலே போதும். நீ வேற எதுவுமே மெனக்கிட வேண்டாம். நீ அடுத்த என்ன பண்றான்னு பார்க்காத. உன் வேலைக்கு நீ நேர்மையா இருந்தேன்னா போதும். நீ இருக்கக்கூடிய இடத்திற்கு நீ நேர்மையா இருந்தேன்னா போதும். அதான். ஏன்னா இன்னைக்கு நிறைய இந்த யோக நெறிகள் எல்லாமே நம்ம பார்க்கறது உண்டு. நிறைய என்னென்னமோ விளக்கம் சொல்றாங்க. பதஞ்சலி யோக சூத்திரத்தின்படி நிறைய பேர் வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி தரக்கூடிய ஆட்கள் உண்டு. அவர் வார்த்தையில சொல்றாரு, யோகம்னா என்ன? யோக சித்த விருத்தி நிரோதக. அவர் முடிச்சிட்டார் அங்கே. வார்த்தையை அவர் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். யோக சித்த விருத்தி நிரோக, உன் மனசை அடக்கிறது மட்டும்தான் யோகம், வேற ஒன்றும் இல்லைப்பா. இதுக்கு அப்புறம் தான் அவர் நிறைய விளக்கங்கள் வந்து கொடுக்குறாரு. நீங்க சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய பகவத்கீதைக்கு 2 வார்த்தை பொருளுங்கிற மாதிரி இவர் ஒரே வாக்கியத்துல சித்த விருத்த நிரோதம் அதோட முடிஞ்சது. இவ்வளவுதான் யோகம். அப்ப இந்த ஒரு அழகு வந்து அந்த மொழியில் இருக்கு இல்லைங்களா, சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கே ஒரு அழகான சம்ஸ்கிருத சுபாஷிதம் உண்டு. அல்பாட்சர ரமணீயம் யக கதயதி சககலு வாக்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ப அக்ஷர ரமணீயம், அக்ஷரம்னா எழுத்துக்கள். அவர் வந்து குறைவான வார்த்தைகளை கூட பயன்படுத்த சொல்ல, குறைவான எழுத்துக்களை பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. ஒரு 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 சென்டென்ஸை சொல்லணும்னா நிறையா வார்த்தை கூட இல்லை, நிறையா குறைவான எழுத்துக்களை பயன்படுத்த. அல்ப அக்ஷர ரமணீயம், குறைந்த எழுத்துக்களால் யார் அழகுபட கூற முடியுமோ. கதையத்தி, நம்ம கதைக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தமிழ்லையும் சொல்லுவோம். இப்போ இலங்கை தமிழ் அதிகமாக பயன்படுத்துவாங்க. வாருங்கள் கதைத்து கொண்டிருப்போம். அதே தான் அல்பாட்சர ரமணீயம் கதையத்தி, குறைந்த வார்த்தை குறைந்த எழுத்துக்களால் யார் அழகுபட கூறுகிறார்களோ நிச்சிதம் சககலு வாக்மி, உண்மையாகவே அவன்தான் ஒரு பெரிய பேச்சாளர். வளன்னு அவ்வளோ தூரம் பேசி ஒன்றுமே சொல்லலைன்னா என்ன பெரிய பேச்சாளர். ஸோ அந்த சுருங்க கூறி விளங்க வைக்கிறது திருக்குறளே அதுதானே, சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். அது இந்த மொழியில் சாத்தியமாக இருக்குது. அதனால் இதை கற்றுக்கலாம். இப்போது இத்தனை ஆண்டு காலம் உங்களுடைய பயணம் இதில் இருக்கும் பொழுது, நீங்கள் ஒரு வேதியியல் படித்த அதில் முனைவர் பட்டம் வாங்கியவரும் கூட. இப்போ ஒரு அறிவியல் சார்பு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன்.
இப்ப இந்த மொழியை கற்றுக் கொடுக்கும் பொழுது நிறைய நூட்கள் சார்ந்தும் நீங்க இது பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு நெருக்கமாகவோ, இல்ல மனதிற்கு ஒரு பற்றோட ஒரு ஒட்டி வரக்கூடிய ஏதோ ஒண்ணு நம்மளை ஆஹா! இவ்ளோ ஒரு அழகு அப்படிங்கிறது. அப்படி ஏதாவது ஒரு நூல் நீங்க கடந்து வந்ததோ, இல்ல அதில இருக்கக்கூடிய அந்த ஒரு செய்தி வந்து இப்ப நீங்க வந்து பகவத்கீதை வந்து ஒரு சுவாமிஜி ஒருத்தர் சொன்னார்ன்னு சொன்னீங்க. அதுபோல உங்களுடைய பயணத்தில வந்து அதுபோல ஒரு நூல் அப்படி ஏதாவது? இருக்கு. நெறைய உபனிஷத்துகள் இருக்கு. நான் வந்து ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னேன். நம்ம வெளியில அதான் பேசிட்டு இருந்தோம். கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆன்மீகத்தில நம்பிக்கை உண்டு. ம். நம்மளை பற்றி தெரியும். ஆன்ம இயக்கம்ங்கிறது ஆத்மனா சொந்தமா நம்மன்னு அர்த்தம். ஆத்ம இயக்கம் அப்படிங்கிறது நம்மளை பற்றி தெரிந்து கொள்ளுதல். அதனால ஆன்மீக நம்பிக்கை உண்டு. கடவுள் நம்பிக்கை இல்ல. கடவுள்ங்கிற ஒரு ஆளு, இப்படிங்கிற ஒரு ஆளு, அப்படிங்கிற ஒரு ஆளு, இவர் ஒரு கடவுள், அவர் ஒரு கடவுள் அப்படிங்கிறத நான் நம்பல. ம். அது உண்மையா, பொய்யா, சரியா, தவறாங்க நான் நம்பல. அப்படி இருக்கும்போது உபனிஷத்துகள் வந்து எனக்கு நெறைய அறிவ குடுத்து, குறிப்பா பிரஷ்னோபனிஷத் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி பதில் அடிப்படையான ஒரு உரையாடல் ரீதியா இருக்கும். ரொம்ப நல்ல கருத்துக்கள வந்து சொல்லியிருக்கு. அந்த உபனிஷத் அப்படிங்கிற வார்த்தையிலேயே பல விளக்கங்கள் இருக்கு. ம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா அருகில்னு அர்த்தம். ஓகே. நிஷத் அப்படின்னா, நிஷ்டையா உபவிஷதி அப்படின்னு அர்த்தம். நிஷ்டான்னா உங்களுக்கு தெரியும் அடக்கத்தோட, எதுவும் செய்யாம, உபவிஷத்தின்னா உட்காருதல். அதாவது குருவினிடத்திலே போய் எதுவுமே பேசாம சொல்றத மட்டும் கேளு. கேள்வி வந்துச்சுன்னா நடுவுல கேளு. ம். இப்படி சொல்றது தான் உபனிஷத்துங்கிறது. இது வந்து வேதத்தினுடைய ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது. அது மாரி நெறைய முண்டகோபனிஷத்து, கேனோபனிஷத்து இதெல்லாம் வகுப்புகள் நான் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. சுவாமி கணேஷ் ஸ்வரூபானந்தஜி சுவாமி அவங்க தான் எடுத்தாங்க. அத அட்டெண்ட் பண்ணும்போது அந்த மாரி நூல்லாம் வந்து ஒரு ஆனந்தமா இருக்கும் உங்களுக்கு. ஆ உண்ம. அந்த அந்த வா உபநிஷத் எல்லாம் படிக்கும்பொழுது நமக்கு ரொம்ப ஒரு இன்னும் இப்படியெல்லாம் இருக்கா? இவ்ளோ ஆமா, அழகு ஆமா, இருக்கு ஆமா, பாருங்க. ஆமா, அந்தவங்க ஆமா. சொன்ன அந்த ஒரு விஷயத்துல அப்படின்னு கண்டிப்பா. சொல்லக்கூடிய. அதெல்லாம் ஆத்மான்னா என்ன? அனாத்மான்னா என்ன? ம். இது மாரிலாம் இருக்கு. அங்க எங்கேயுமே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கடவுளை பத்தி, கடவுளரை பற்றி அங்க பெருசா இருக்காது. இருக்கு. உபனிஷத்துகள்ல. பொதுவா நமக்குள்ள என்ன இருக்கு? உண்மை. அப்படின்னு சொல்லி. அகம் ம். தத்துவமசின்னு சொல்றேன் இல்லைங்களா? ம். அந்த மாரி அதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா உபனிஷத்துகள் படிக்கலாம். அந்த மாரி உபனிஷத்துகள் வந்து 108 பக்க உபனிஷத் இருக்குங்கிறாங்க. ஒரு 18 உபனிஷத் வந்து இன்னைக்கு கிடைக்கப்பெறுது. ம். ரொம்ப பிரசித்தி பெற்ற உபனிஷத்துகள். அதெல்லாம் வந்து படிக்கலாம். யார் அதான் ஆன்மீக நோக்குல இருக்கிறவங்க படிக்கலாம். சாதாரணமாவும் இருக்கிறவங்களும் படிக்கலாம். படிச்சு பொருள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து சம்ஸ்கிருத அறிவு மட்டும் இருக்கிற ஒருத்தர வந்து நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடாது. எனக்கு வந்து சம்ஸ்கிருதம் மட்டும் தான் தெரியுமே தவிர, ஆன்மீக கருத்துக்கள விளக்கி சொல்ல தெரியாது எனக்கு. அப்ப அதுக்கு தகுந்த ஒரு சுவாமிஜியோ, ஒரு ம். வேதம் படித்தவங்கள்ட்டயோ, இல்ல வேதாங்கங்கள படித்தவங்கள்ட்டயோ நம்ம போனோம்னா, போனோம்னா முழுமையான அறிவ நம்ம பெற்றுக்கலாம். இப்போ இந்த நூட்கள் படிக்கும் பொழுது உங்களுடைய அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அத கடந்து வந்திருக்கீங்களா? அது அது போல நிறைய ஆமா. இருக்கு, இருக்கு. அது அந்த நூலுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. ஒருத்தர் வந்து எனக்கு அதைய பரிசா வழங்குனாரு. அதுல வந்து ஆ அந்த காலத்துல ஒரு வேதியியல் ஆய்வுக்கூடத்துல எந்த பொருள எங்க வைக்கணும்? அப்படிங்கிறதுக்கு உண்டான விதிகள்லாம் போட்டிருக்காங்க. அத நான் படிச்சேன். இப்ப எல்லா செய்திகளும் நினைவில் இல்ல. ம். அது மாதிரி அறிவியல் அப்ப நெனச்சு பார்க்குறேன். இன்னைக்கு காலத்தோட நான் கம்பேர் பண்றேன். ம். இப்போ ஒரு டஸ்ட்பின்னா எங்க வைக்கணும்? ம். இப்போ இந்த ஆசிட்ன்னு சொல்லக்கூடிய அமிலத்தையெல்லாம் எப்படி பாதுகாக்கணும்? ஒரு பேஸ் ஒரு வேதியியல் ஆமாமா. ஒரு அறைய வேதியியல் வந்து கூடம். ஒரு வேதியியல் ஆய்வு கூடத்த எப்படி அமைக்கணும்? எது எங்க இருக்கணுங்கிறதெல்லாம் அது அந்த சாஸ்திரம், ரசாயன சாஸ்திரம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. சின்ஸ் நீங்க ஒரு கெமிஸ்ட்ரினா அந்த கெமிஸ்ட்ங்கிறனால ஆஸ்பெக்ட்ட நான் பார்த்தேன். நல்ல கோரிலேட் ஆயிருக்கும் இல்லைங்களா? கோரிலேட் ஆகுது. அதுக்கும் மாடர்னா உங்களுக்கு எவல்யூஷன் அது வந்துட்டே ஓகே. இருக்கும். அது ம். அதனால. ஆனா அந்த காலத்துல இருந்ததுக்கு அது சரிதான் அப்படின்னு படுது நமக்கு. அது நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படியெல்லாம் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ம். இப்போ ஆம், இத நான் கேட்கணும்னு முற்படுறேன். ஆனா முன்னாடியே அத நம்ம வந்து பேசிட்டோம். இது வந்து சொல்லுங்க பரவால்ல. மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற ஒரு கூற்று உண்டு. ஏன்னா இப்போ சரி அதுக்குள்ள போனோம்னா வேற டிவேட் ஆயிரும். ஸோ மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற ஒரு கூற்று உண்டு. ஸோ இதற்கு வந்து இத நீங்க எப்படி அணுகி பார்க்கிறீங்க? ஆமா. மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ்ன்னு சொன்னா, இப்போ தமிழையும் அப்படி சொல்லலாம். ம். மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லலாம். நெறைய செய்திகள் நமக்கு வருது. நம்ம நெறைய இன்னைக்கு கூகுள் பார்க்குறோம். நெறைய இணையத்தில படிக்கிறோம். நெறைய வேர்ச்சொற்கள் வந்து தமிழ்ல இருக்குதுன்னு படிச்சிருக்கோம். இப்ப அதில குறிப்பா நான் வந்து என்னுடைய பல்கலைக்கழக காலத்தில முனைவர் பட்ட ஆராய்ச்சி வேதியியல்ல பண்ணேன். நான் ரொம்ப நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறது வந்து தமிழ் புத்தகங்களையும், மொழியியல் சார்ந்த புத்தகங்களையும் தான். அதில படிக்கும் பொழுது
ஒரு நூல்ல அப்படி போட்டிருந்தாங்க. என்னன்னா, ஒரு யானை கூட்டத்திலிருந்து தனியா வந்த ஒரு யானைய அல்லியன்னு சொல்லுவாங்களாம். ஓ! அல்லியன்னு. ம். அதுதான் ஏலியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வித்திட்டுருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவங்க சொல்றாங்க. ஓ! அப்போ ஆங்கிலத்துக்கு தாய் வந்து தமிழ் ம். அப்படின்னு சொல்லலாமா? அப்படி அதுவும் சொல்லலாம். ம். ஆமா. இது மாரி நெறைய உண்டு இருக்கு. இல்லைங்களா? நெறைய இன்னைக்கு உண்டு. கேஷ்யூ நட்டுங்கிறது ஆ, இன்னைக்கு காசு காசுக்கு அது 8 அது வந்து சில ஏற்றுக்கொள்ள முடியாது நெறைய இருக்குது. அது அப்படித்தான் வந்ததா அப்படின்னு இல்ல. ஏன்னா தெரியாது. நட்டுங்கிறதுக்கு அந்த இதுங்கிற தனி பொருளே இருக்கே. ஓகே. இப்ப கேஷ்யூ நட்டுனா நட்டுங்கிறதுக்கே கொட்டைங்கிறது இருக்கு. அப்ப அது ம். காசுக்கு 8ன்னு வந்ததுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காங்கிறது இல்ல. அது மாரி சில வதந்திகளும் ஓவர் ஜெனரலைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஓகே. ஓவர் கிளைமிங், ஓவர் ஜெனரலைசேஷன்லாம் இருக்குது. ம். அத நம்ம போக்கூடாது. விட்டுருவோம். பட் அத நம்ம ஆக்சுவல் விட்டுருவோம். லிங்குவிஸ்டிக் லிங்குவிஸ்ட் ஆராய்ச்சியின்படி ஆராய்ச்சி பண்ணி சொல்றது அப்படி ம். இருக்குது. இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, நிட் அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல் சம்ஸ்கிருதத்தில உண்டு. ஓகே. நிட். அதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட். ஓ! அப்ப இத வந்து நீங்க மறுக்கவே முடியாது இல்லையா? ஆ. ஒரு தொடர்பு இருக்கு. இதிலிருந்து அது ஆனா ஆங்கிலத்திலிருந்து சம்ஸ்கிருதத்துக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஆ. அது கண்டிப்பா ஆங்கிலம் இருக்காது. ரொம்ப பின்னாடி பின்னாடி தோன்றிய ஒரு வந்தது மொழி. தான். ம். சரிங்களா? அப்ப சம்ஸ்கிருதம் ஆங்கிலத்துக்கு வந்திருக்கணும். அத தமிழ்ல கூட அப்புறம் கொஞ்சம் நிட்டுங்கிறது நிஷான்னு மாறும். ம். அப்புறம் நிசின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். ஸோ தமிழ்லேருந்து சமஸ்கிருதத்துக்கு போயிருந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி. சமஸ்கிருதம் தமிழுக்கு வந்திருந்தாலும் மகிழ்ச்சி. எப்படி இருந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி தான். ம். ஆனா மொழிகளுக்குள்ள தொடர்பு இருக்குது. ம். அப்ப இது தமிழ் வந்து மொழிகளுக்கெல்லாம் தாயா? தமிழ் முந்தியதா? சமஸ்கிருதம் முந்தியதாங்கிறது எப்பவுமே அது கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற மாரியான ஒரு ஆராய்ச்சி தான் அது. ஒரு விடை கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்காது. 2ம் உன்னால படிச்சு, புரிஞ்சு அதில உள்ள அழக ரசிக்க முடிஞ்சதுன்னா, நீ கடவுள அடைஞ்ச மாரி. ஆனா, இது நான் உண்மை தெரியுங்களா? நான் வந்து அந்த வேற்றுமை பாராட்டும் பொழுது, நமக்கு என்ன போதிக்கப்படுது இங்க அப்படின்னு சொன்னா, மனித ஆ மனிதனுக்குள்ள பிரிவுகள் ஏற்படுத்தியது வந்து இந்த மொழிங்கிற மாரி தான் அது. பட் என்னமோ அந்த நூல் அது எனக்கு வந்து சேர்ந்த நூல் அப்படியோ என்னவோ எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உண்மையாலுமே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவரு சாணக்கிய நீதி படிக்கும் பொழுது, அவங்க சாணக்கிய நீதிய மேற்கோள் காட்டுறாங்க. இல்ல இந்த மாரி வர்ண அடிப்படையில இருக்குன்னு. பட் உண்மையாலுமே சாணக்கிய நீதியை அவங்க படிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. நான் படிச்சேன். அதனால சொல்றேன். அவரு சொன்ன ஒரே விஷயம், "நீ எங்க இருக்கியோ அதுக்கு உண்டான நேர்மையா நடந்துக்கோ. இல்ல நான் வேற தொழில் போறேன்." அப்படின்னு சொன்னா, அங்க போனேன்னா, அங்க அதற்கு உண்டான நேர்மையா நடந்துக்கோ. இவ்வளவு தான் அதில இருக்கே தவிர, வேற எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இது இப்ப எனக்கு இது படிச்சதுனால தான் எனக்கு தெரியுது. அதான், இல்லன்னா நான் அதான். கேட்கிறத கேட்டுட்டு அப்படியா அப்படியான்ட்டு ம். போயிருந்திருப்பேன். ஒருவேளை இப்போ எந்த ஒரு மத நூலா இருக்கட்டும், ஆன்மீக நூலா இருக்கட்டும், மதம் சாராத நூலா இருக்கட்டும், இருக்கிறத அப்படியே 100% நீங்க ஏத்துக்குவீங்களா? ஆனந்தவிகடன் வாங்கி படிக்கிறீங்க. 100% நீங்க நம்புவீங்களா? முடியாது. இல்ல ஏதோ ஒரு அரசியல் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சேனல பார்க்குறீங்க. ம். அப்படியே நீங்க ஏத்துக்குவீங்களா? முடியாது. உங்களுக்கு தேவையானது எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியது எடுத்துக்க. ஒரு வேளை இருந்தாலும் இதை நம்ம விட்டுறலாமே அதைய. உண்மை. ஒரு வேளை இருந்தாலும் விட்டுறலாமே. அந்த காலத்துல அது சரியா வந்திருக்கலாம். இருக்கலாம். இன்னைக்கு உனக்கு வரல. விட்டுட்டு போப்பா. விட்டுறலாம். வேற நல்ல விஷயம் இருக்கு. பார்த்துட்டு போலாம்ல. அப்போ ஒரு ஒரு மொழியில ஒண்ணு அப்ப தமிழ்ல கெட்ட வார்த்தை இல்லையா? அப்ப கெட்ட வார்த்தை இருக்கிறது தமிழ். ம். இல்ல இங்கிலீஷ் ஒரு கெட்ட வார்த்தை புடிச்ச ஒரு கெட்ட வார்த்தை நிறைந்த ஒரு மொழிப்பா. படிக்க வேண்டாம். கெட்ட வார்த்தையோ, தகாத வார்த்தையோ, தகாத கருத்துக்களோ எல்லாம் மொழிங்கிறது தானா வந்து பேசுச்சா என்ன? ஒரு மனிதன் தானே பேசுறான். உண்மை. அவன் வந்து ஒரு தவறான கருத்தையோ, ஒரு பிடிக்காத கருத்தையோ, ஏத்துக்காத கருத்தையோ சொல்லிட்டாங்கிறதுக்காக, அந்த மொழி ஒண்ணும் என்ன தப்பு பண்ணுச்சு? தப்பு பண்ணுச்சு. அந்த ஒரு ஹிந்தியும் சரி, கருத்தை சம்ஸ்கிருதம் சரி, ஜாப்பனீஸும் சரி, மேண்டரின் சைனால பேசக்கூடிய அந்த மொழிக்கு பேரு மேண்டரின் சொல்றாங்க. ம். சைனீஸ்ங்கிறது மக்கள குறிக்கிறது. மேண்டரின் தான் மொழின்னு. ம். எந்த மொழியா இருக்கட்டுமே, எல்லா மொழியிலும் நல்ல கருத்துக்கள் இருக்கு, கெட்ட கருத்துக்கள் இருக்கு. உண்மை. சமுதாயத்துக்கு ஏற்ற கருத்துக்கள் இருக்கு, ஏற்க முடியாத கருத்துக்கள் இருக்கு. அதனால அது மொழியினுடைய குற்றம் ஆகாது இல்லைங்களா? அத சொன்ன ஆளு அந்த மொழிய பயன்படுத்தி சொல்லிட்டு போயிட்டான். ஆ அவ்வளோதான். சொன்ன ஆள் அந்த மொழிய பயன்படுத்தி சொல்லிட்டு போயிட்டான். கரெக்ட். நீ மொழி ஏன்பா புடிச்சிட்டு தப்பு சொல்லிட்டு இல்ல இப்ப வந்து இந்த மொழியில தான் வந்து ஜாதி பிரிவு இருக்குது. தமிழ் மொழி பேசுறவங்க இடத்துல இப்ப இல்லவே இல்லன்னு சொல்ல முடியுமா என்ன? தமிழோ, தெலுங்கோ, மலையாளமோ, துளுவோ என்னவோ இருக்கட்டும், கன்னடமோ இவங்கெல்லாம் வந்து இப்ப ஜாதி பாராட்டுறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? பாராட்டாமல் இருக்கணுங்கிறது நம்முடைய வேண்டுகோள், விருப்பம். ம். நம்மளுடைய வழி. அதுக்காக இந்த மொழியில இருக்குது, அந்த மொழியில இந்த மொழி தான் எல்லாத்தையும் கெடுத்துச்சுன்னுலாம் சொல்ல முடியாது. நீ ஏன் அத விட்டு படிச்சிருந்தா பிடிக்கல விட்டுரு. ம். மொழி வந்து ஒரு காரணமாகாது. உண்மை, உண்மை. இப்போ ஆம், நம்ம முன்ன பேசின ஒரு வார்த்தை. இப்ப நான் இது உங்களோட பெர்சனல் இதுக்காக கேட்குறேன். இப்போ இந்த மொழியின்பால் சின்ஸ் நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கிறதுனால, நிறைய இதில வந்து பயணம் பண்ணியிருப்பீங்க. அப்பலே பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க.
8 மணி நேரம் வரைக்கும் ஒரு நாள் செலவு பண்ணி மொழியை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆராய்ச்சியின் பாலே வருவோம். ஏன்னா நீங்க அப்பலே சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அவரவர் உணரும் பொழுது அதை வந்து தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லி. இந்த மொழியின்பால், இதில இருக்கக்கூடிய அந்த ஒரு உச்சரிப்பை உச்சரிப்பதற்கு ஏற்றார் போலவே சொல்லுவதன்பால், உங்களிடத்தில அந்த மனோநிலையிலயோ, அந்த குணநலன்கள்லயோ ஒரு நல்ல மாற்றம், முன், பின் அப்படின்னு ஏதாவது ஒரு மாற்றம் உங்ககிட்ட நடந்திருக்கா பர்சனலா? இல்ல அந்த மாதிரி நேரடியா ஒரு மாற்றம் இல்ல. ம். என்னன்னா எதையுமே அ பிரித்து, பகுத்து அறியக்கூடிய அறிவு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவேன் நானு. பகுத்தறிவுன்னு சொன்னா நீங்க வேற மாரி நெனச்சுக்க வேண்டாம். போணும். பகுத்து அறிதல். ம். இப்போ சமஸ்கிருதத்துல சில கடுமையானா பிரிச்சு பொருள் அறிஞ்சுக்க முடியாத கடுமையான சொற்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா, பிரிச்சு பார்க்குறோம். உண்மை. அப்போ ஒவ்வொரு பிரச்சனை வந்ததுன்னா, அதை பார்ட் பை பார்ட்டா பிரிச்சு பார்த்துட்டு, ஓ! இவ்வளவுதானா? சரிதான் இல்லைங்களா? ஏன்னா முதல்ல திருக்குறளே படிக்கும் பொழுது, திருக்குறள் வந்து அப்படியே ஒரு கோர்வை எழுதியிருப்பாங்க. இந்த இந்த வார்த்தையும், அந்த வார்த்தையும் நம்ம சேர்க்கிறதுக்கும், பிரிக்கிறதுக்கும் ஆமா. தெரிஞ்சுக்கணும். பள்ளி பருவத்தில அது கடினமாக இருந்தது. பின்ன வர 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 இன்னைக்கு நூல் படிக்கும்பொழுது இப்படி பிரிச்சு பிரிச்சு படிக்கிறதுக்கு உண்டான பொருள் புரிஞ்சுக்குது. ஒருவேளை இப்ப நீங்க சொல்றது என்ன நான் அப்படியே யோசிச்சு பார்க்குறேன். ஓ! இத பகுக்கக்கூடிய அறிவு வந்து இந்த ஆப்டிட்யூட் மாரி. ஆமா, ஆமா. ஆப்டிட்யூட். அதுதான் ரைட். சரி. ஏன்னா அந்த ஆப்டிட்யூட்ல வந்து எதுக்கப்புறம் எது போணும், அந்த என்கிரிப்ஷன் மெத்தட்ஸ் ஆமா, எல்லாம் இருக்கும். ஆமா, ஆமா, டிகிரிப்ஷன் ஆமா, மெத்தட்ஸ் ஆமா. இருக்கும். அப்ப அத பகுக்கும்பொழுது நம்மளுடைய மூளையினுடைய வளர்ச்சி விகிதம் அதிகமாகிறது. உண்மை, உண்மை. அப்ப இந்த மொழி அப்படி கூட நம்மளுக்கு வேலை செய்யும் இல்லைங்களா? கண்டிப்பா. எல்லா மொழியும் வேலை செய்யும்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த மொழிய நானும் பயன்படுத்தியிருக்கிறேன். சொல்லியும் குடுக்கிறதுனால, நேரடியா மாணவருடைய அனுபவத்த நான் கேட்கிறேன். ம். எனக்கு இந்த மொழி எனக்கு வந்து 96 வயசுல ஒரு ஸ்டூடண்ட் இருந்தாரு. ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து தவறு. சம்ஸ்கிருத சொல்லப்போனா சக திவங்கதஹ. ம். இப்போ நம்ம வந்து இடக்கர் அடக்கல், மங்கலம்லாம் சொல்றோம். ம். செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்றத விட இறைவனடி சேர்ந்தார்ன்னு சொல்றது மாரி சம்ஸ்கிருதத்தில் திவங்கதஹ. திவம் கதஹன்னா இறைவனிடத்தில் சென்று சேர்ந்து விட்டார்ன்னு அர்த்தம். அது மாரி 2, 3 மாசத்துக்கு முன்னாடி தான் இறந்துட்டாரு. அவரு இருக்கிறவர் ஏன்னா 10 வருஷமா என்கிட்ட சம்ஸ்கிருதம் படிச்சுட்டு வர்றாரு. அந்த ஏஜ்க்கு நெறைய ஞாபக மறதி இருக்கணும். ம். மத்த விஷயத்துல முன்ன பின்ன இருந்தாலும், கிளாஸ் கரெக்ட்டா வந்துருவார். சம்ஸ்கிருதத்துல நான் கேட்கறது கரெக்ட்டா சொல்லுவார். அவரு சொல்லியிருக்காரு. அவருடைய சொந்த அனுபவம் என்ட்ட சொல்லியிருக்கிறாரு. உங்க கிளாஸ்க்கு வர்றதுனால, சம்ஸ்கிருதம் படிக்கிறதுனால, எனக்கு டே டு டே லைஃப்லயும் நெறைய யூஸ் ஆகுது. இந்த வயசுலயும். 94, 95, 96 அந்த ஏஜ்லயும் கூட எனக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால இது வந்து மாஸா நான் ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் அது எப்படி வேணா உங்க ரிசர்ச் எப்படி வேணும்னு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வேணும்னு சொல்லுங்க. அந்த மாரி ரிசர்ச் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. உண்மதான், உண்மதான். சான்ஸ்கிரிட் எஃபெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுன்னு ஒரு ரிசர்ச் பண்ணி சொன்னாங்க. ஓ! இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னும் சொல்லலாம். எப்படி வேணா சொல்லலாம். அது யாரு அதுவும் உண்மதான். ரெஸ்பாண்டன்ட் யாரு, பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருங்கிறத பொறுத்து தான் இருக்குது. சொந்த அனுபவத்துல உங்களுக்கு எப்படி ம். அப்படிங்கிறதான். ம். அந்த பதச்சேதம்னு சொல்லுவோம். பதத்தை பிரிச்சு பார்க்கிறது. கரெக்ட். இப்போ உங்களுக்கு இந்த நீங்க வந்து அந்த திருக்குறள் பத்தி ஏதோ சொன்னீங்க. அப்போ கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு தமிழ் ஆசிரியர் எப்படி சொன்னார்னா, அந்த நிற்கவை கொண்டு வந்து எல்லாத்தையும் கூட சேர்த்து கொண்டு கூட்டு பொருள்கள் மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கற்க நிற்க ம். கல் அதன்படி நில். ம். கற்க நிற்க கற்க கசடற நிற்க. ஓகே. கசடில்லாம நில்லு. கற்க நிற்க கசடற நிற்க ம். கற்பவை கற்றபின் நிற்க. ம். முன்னாடியே இல்ல. கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக நிற்க. இந்த ம். நிற்கவை கொண்டு வந்து போடும்பொழுது எவ்வளவு ஒரு ஆழ்ந்த ஒரு பொருள் வருது பாருங்க. இப்போ இது தமிழ் மொழிக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்குதுன்னா, ஆங்கிலத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கலாம், மலையாளத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கலாம். அது மாரி சமஸ்கிருதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. வார்த்தைகளை வந்து அந்த பொருள் எப்படி புரிஞ்சுக்கலாம், ஒரே வார்த்தை எப்படி பிரிச்சு பொருள் கண்டுபிடிக்கலாம், மூலச்சொல் என்ன, வேர்ச்சொல் என்ன. இப்போ வித்யாலயம் அப்படின்னு சொல்றோம். வித்யா அப்படின்னா கல்வின்னு அர்த்தம். ம். அது எதிலிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதுன்னா அறிந்து கொள், டு நோ அப்படிங்கிற மீனிங். அதுதான் வேதஹா. ம். வேதஹா, வித்யா, வித்யாலயஹா. ஆலயஹான்னா அது கோவில் மாதிரி. வித்யா ஆலயா கல்வி சொல்லக்கூடிய. இப்போ எனக்கு அப்படி வேண்டான்னா பாட்டசாலா. ம். இன்னொன்று முக்கியமான ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். எப்படி தவறான ஒரு பிரச்சாரத்தினால எப்படியெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு அதர் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. குறிப்பா இந்த பேரை சொல்றேன். பெண்களை எவ்வளவு இழிவுபடுத்துறாங்க பாருங்க. சமஸ்கிருதத்து மேல வெறுப்பை வச்சிருக்கிறவங்க. அபர்ணா அப்படின்னா அம்மணமானவள். ஓ! எதுக்கு இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறீங்க ம். அப்படின்னு கேட்குறாங்க. தூய தமிழ் பேர் வைக்க வேண்டியது. தூய தமிழ் பேர் வைங்க, யாரும் வேண்டான்னு சொல்லலை. ம்.
நீ சமஸ்கிருதத்தில் வச்சுக்கோ, மலையாளத்தில் வச்சுக்கோ, இங்கிலீஷில் ஸ்டாலின்னு வச்சிருக்கிறாங்க. அது ஏன் தூய தமிழ் பேரா? அந்த மாதிரி நிறைய இருக்குது. என்னமோ பேர்லாம் இருக்குது. இப்போ அபர்ணா அப்படின்னா அது என்ன கருத்தை சொல்ல வருதுன்னு நம்ம பார்க்கணும். எவ்வளவு அழகான புராணத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு விஷயம் பாருங்கள். பார்வதி தேவி சிவனை நோக்கி தவம் இருக்கிறார். அவரை அடையணுங்கிறதுக்காக, திருமணம் புரியணுங்கிறதுக்காக. அப்போ தீயெல்லாம் சுற்றி போட்டுட்டு அதுக்கு நடுவில் அந்த வெப்பத்தில் தவம் பண்ணுறா, தண்ணிக்கு நடுவில் தவம் பண்ணுறா. அப்புறமா சாப்பாட்டெல்லாம் விட்டுறா, சாப்பாட்டை விட்டுறா, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வர்றா. கடைசியில் பழங்களை சாப்பிட்றா, கடைசியில் இலைகளை சாப்பிட்றா. இலைக்கு சமஸ்கிருதத்தில் பர்ணம்னு பேர். பர்ணசாலா அப்படின்னா முனிவர்கள்லாம் அந்த வச்சிருப்பாங்க, பர்ணசாலைன்னு சொல்லுவாங்க. இலைகளால் ஆன ஒரு குடில். அந்த பர்ணத்தை, அந்த இலைகளை சாப்பிட்டு வந்தவ அதையும் நிறுத்திடுறா. பர்ணத்தை விட்டவள் அபர்ணா. ஓகே. இவங்க இதை மொழி வெறுப்பில் இருக்கிறவங்க என்ன, பர்ணம்னா அந்த இலையில மறைச்சிக்கக்கூடிய ஒரு துணி மாதிரி, அது இல்லாதவ அபர்ணா. அப்போ அம்மனமானவள் ஏன் இந்த மொழியில் அப்படின்னு ஒரு துவேஷத்தை ஒரிஜினலுக்கும் இவங்க சொல்ற அர்த்தமே இல்லாத ஒரு இடமா இருக்கு. இப்போ அந்த சொன்னவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியுமா அப்படின்னு நம்ம விசாரிக்கணுமா இல்லையா? இப்போ எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இப்படி சொல்றாங்க, இது சரியா அப்படின்னு. நீங்க சொல்றது படி பார்க்கும் பொழுது இப்போ இந்த கோவிட் டைம்ல கரெக்டா கந்த சஷ்டி கவசத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அது போல தான் இருக்கு. அதுல கவசத்திற்கு சொல்லும் பொழுது உடல் அவயங்களை சொல்லும் பொழுது அதை கூட கொச்சைப்படுத்தி அப்படிங்கும் பொழுது சரிதான். குற்றப்பார்வை கண்ணோக்கு இருக்கக்கூடியவனுக்கு எல்லாமே குற்றமா தான் தெரியும். ஸோ அப்போ அதுதான் ஒரு 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 1000 பாட்டு இருக்குன்னா 998வது பாட்டை எடுத்துட்டு முன்ன பின்ன என்ன இருக்குன்னே தெரியாம விளக்க பொருள் படிச்சா இப்படித்தான் இருக்கும். இப்போ நீங்க இந்த இவ்வளோ ஒரு விளக்கம் கொடுத்தது அபர்ணாங்கிறதுக்கு எவ்வளோ ஒரு அது கதையோ உண்மையோ பொய்யோ அழகான ஒரு இலக்கிய நயம் வாய்ந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டு அது தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாம வச்சாங்களோ அந்த பேரை கொச்சப்படுத்தக்கூடாது இல்லையா? அப்போ அபர்ணாங்கிற பேர் இப்படின்னு சொன்னா அபர்ணான்னு பேர் வச்சுக்கிறவங்க எப்படி நினைப்பாங்க? அதையா இப்போ அதை ஒருவேளை அவங்க கடவுள் நம்பிக்கை இருக்குது, அவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்க பெருமைப்படுவாங்க. ஓஹோ, பார்வதி தேவியே இருந்த ஒரு விரதத்தின் பேரில் இவங்களுக்கு பேர் வந்திருக்குது அப்படி. ஆனால் நம்ம பண்ணுற தப்பு என்ன, அந்த அபர்ணாங்கிற பேரை அபர்ணான்னு சொல்கிறது. பா வரக்கூடாது இல்லை, பர்ணம்னாத்தான் இல்லை, அபர்ணா. அது அபர்ணான்னு சொல்லி அது தவறான உச்சரிப்பு. அது பெரிய ஒரு குற்றம் இல்லை, சரி பண்ணிக்கணும் அவ்வளோ. இப்போ உங்கள் பேர் கூட நித்திலன் தண்டபாணி. நான் வர்றதுக்கு முன்னாடி அதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தேன். நித்திலம்ங்கிறது முத்துங்கிற பொருள் இருக்கக்கூடிய அழகான ஒரு தூய தமிழ் சொல். தண்டபாணிங்கிறது அப்பா பேராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போது அந்த தண்டபாணி அப்படிங்கிறத எப்படி நம்ம சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம், அதுக்கு அந்த பொருள் விரிவான பொருள் எப்படி சொல்லுவோம்னா, யஸ்ய ஹஸ்தே தண்டக அஸ்தி சக தண்டபாணி. யாருடைய கையில் குச்சி, தண்டம்னா குச்சி இருக்குதோ அவர் தண்டபாணி. அது முருகனா இருக்கலாம், யார் கையில் தண்டம் வைத்திருக்கிறார் அது தண்டபாணி. ஒரு அழகான சம்ஸ்கிருத பெயர். தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டுமே சேர்ந்து நிறையா பேர் இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மகாலிங்கம், என்னுடைய பேர் எடுத்து மகாலிங்கம் அப்படின்னா, லிங்கம் அப்படின்னா அடையாளம்னு பொருள். லிங்கம்ங்கிறது ஏதோ அந்த லிங்க வடிவு அப்படி, அது லிங்கம்னா அடையாளம். இப்போ சம்ஸ்கிருதத்தில் ஹிந்திலையும் கூட புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சம்ஸ்கிருதத்தில் புல்லிங்கம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆண் அடையாளம். ஸ்திரீலிங்கம்னா பெண் அடையாளம் அப்படின்னு பேர். ஓகே, சரிங்களா? நபும்சக லிங்கம்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லாததா நபும்சகம் சொல்லுவாங்க. நபும்சகம் ஆண் இல்லாதவன், பெண்ணும் இல்லை. லிங்கம்னா அடையாளம். மகாலிங்கம் அப்படின்னா மிகப்பெரிய அடையாளமாக விளங்கக்கூடியவர் அப்படிங்கிறது அவருடைய பொருள். அது சிவனை குறிக்கலாம், எதையாவது குறிச்சிட்டு போகுது, அது இல்லை. அதை நான் என்னுடைய பேரை தமிழ் மேலே ஆர்வம் இருக்குது, பற்று இருக்குது, என்னதான் இருந்தால் கூட மகாலிங்கம்னு எழுத நான் விட மாட்டேன். வேறு யாராச்சும் எழுதுனாங்கன்னா ஹா போடுங்க அப்படின்னு. ஹாங்கிற ஒரு எழுத்து தமிழில் இல்லை அப்படிங்கிற வாதம் செய்யலாம். ஆனால் ஒருத்தர் ஹஹான்னு சிரிச்சாருன்னா ஆன்னு சிரிச்சாருன்னு சொல்ல முடியும். ஹர்ஷர் வேணால் ஹர்ஷர்னு எழுதிட்டு போகலாம். ஹா வராது ஷா வராதுன்னு சொல்லிட்டு ஹஹா என்று சிரித்தான் அப்படிங்கிற இடத்துல இல்லை கொல் என்று சிரித்தான் வேற மாதிரி இருக்கும். இப்போ ஆன்னு எழுத முடியலை. தேவைன்னு அந்த ஒலி இல்லைன்னா கடன் வாங்கி போடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. உண்மை. அம்மா தமிழாசிரியை தான். சரி சரி சரி. அப்போ அம்மா சொல்கிறாங்க, பின் வரக்கூடிய காலங்களில் ஒரு பேச்சு நடையினுடைய தேவைக்காக பிற சொற்களை தமிழில் சேர்க்கப்பட்டது. அது தமிழ் அறிஞர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டது தான்.
நீங்க வந்து அத எதிர்த்து போராடணும்னு அர்த்தம் இல்ல அப்படிம்பாங்க அம்மா. திசை சொற்கள், தற்சமம், தற்பவம்லாம் இருக்குது தமிழ் இலக்கணத்திலே அது வருது. ம். இப்போ நம்ம தமிழ்ல அடிக்கடி பயன்படுத்துகிறோம். விஷயம் விஷயம் ஒரு விஷயம் சொல்கிறேன் அடுத்த விஷயம்னு. விஷயம்ங்கிறது என்ன? விஷயா அப்படிங்கிற சம்ஸ்கிருத ஷாவே தமிழ்ல இல்லைன்னா இல்லை எப்படி வரும்? சராசரியா விஷயம் அப்போ நம்ம சொல்லும்போது ஒரு பொருள் குறித்து உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஒரு செய்தி சொல்கிறேன் இப்படி தான் சொல்லணும். பிரச்சனைங்கிறதே இது பிரச்சனைங்கிறது அப்படித்தான். அது உண்மைதான் இல்லைங்களா? இன்னைக்கு நமக்கு வந்து நம்ம தெரியாமையே இப்போ நிறைய பேர் மத எதிர்ப்பாளர்கள் ம், ம். சரிங்களா? என் மதம் தான் பெருசுன்னு சொல்லக்கூடியவங்க. இப்போ நான் வாழக்கூடிய இடத்துலயே அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. வேடிக்கையா இருக்கும். நான் இதெல்லாம் அப்படி நான் பார்த்துட்டே இருப்பேன். ம். சிவனேன்னு இருக்கேன், என்ன ஏன் தொந்தரவானு? பொருள் தெரிஞ்சுதான் சொல்றீங்களா? அவங்க வந்து வேற்று மதத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் வந்து பிற மதங்கள் எல்லாம் இல்லை, நாம் தான் பெருசுன்னு சொல்றோம். ஆனா சராசரியா உங்களுடைய வாயில வர வார்த்தை சிவனேன்னு இருக்கேன்னு. சிவனேன்னு இருக்கேன்னு என்ன, சிவன் போல இருக்கேன், நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு. ஆனா அது அவங்க அந்த சிந்தனை கொண்டு போறது இல்லை. அதுபோல இன்னைக்கு வார்த்தைகள் வந்து நம்ம பயன்படுது. வார்த்தைங்கிறதே வந்து தமிழ் சொல்லுன்னு தான் சொல்லணும். சொல்லுன்னு தான் சொல்லணும். அப்போ நீங்கள் முன்னாடி கேட்டீங்க இல்லையா, எப்படி வந்து மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழின்னு சொல்கிறோம். வார்த்தை அதிலிருந்து வேர்டு ஒரு ஒலி ஒற்றுமை இருக்குது. இப்படித்தான் வந்துச்சுன்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. வார்த்தை வேர்டு அது ஒரு ஒலி ஒற்றுமை இருக்குது, வந்திருக்கலாம், ஒருவேளை இங்கிருந்து இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா இதை சொல்லுவாங்க. நம்ம வந்து ஜன்னல்ங்கிற வார்த்தை வந்து போர்த்துகீசிய மொழியை சேர்ந்தது. சாளரம்ங்கிறது தான் தமிழ். ஆனா இன்னைக்கு யாருக்குமே சாளரங்கிற ஒரு சொல் இருக்கிறதாவே யாருக்குமே தெரியாது. வேடிக்கையா இருக்கும் இல்லைங்களா? நான் வந்து அந்த 30 நாள் சமஸ்கிருதம் அந்த நூல் வாங்கி படிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 வார்த்தை படிச்சோம்னாலுமே என்னைய அது இது தமிழ் சொல்லு, இது ஆக்சுவலாக சமஸ்கிருதத்தில் அப்போ இது தமிழ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை, இன்னொரு ஒரு நன்மை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தமிழ் ஆர்வலர்கள், தனித்தமிழ் போராளிகள் இவங்களுக்கெல்லாம் சமஸ்கிருதம் படிச்சுக்கிட்டிங்கன்னா எது சமஸ்கிருதம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தூய தமிழை பயன்படுத்தலாமே. உண்மை உண்மை. நீங்கள் முழுமையாக ஒரு கோர்ஸ் படிங்கன்னு சொல்லலை, சமஸ்கிருத வார்த்தைகள் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அது இல்லாமல் தமிழ் பயன்படுத்தலாம். உண்மை. அவங்க எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக தான் இருக்குது. வந்து வெறுக்கக்கூடியதுக்கு எந்த ஒரு காரணமும் அர்த்தமே இல்லை. வேணும்னா படிச்சுக்க, படிக்காம போனால் வெறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த மொழிக்கு எந்த மொழியுமே வெறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஹிந்தியும் வெறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது வேற. நான் பேசுறது வரும்பொழுது ஒரு தாக்கம் இருந்தாலுமே ஒரு பர்சனல்னு வரும்பொழுது அந்த ஒரு வெறுப்பை எங்கேயுமே கொண்டு போய் துணிக்கணுங்கக்கூடிய அவசியமே தேவையில்லை. அதுதான் அந்த இது மணிமேகலை. ஆமாம், அந்த மணிமேகலைங்கக்கூடிய அந்த ஒரு காவியத்தில் வந்து அதில் அந்த பாட்டுடை தலைவன் தான் நினைக்கிறேன். அவன் வந்து ஒரு நரமாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு தீவில் போய் சிக்கிடுவான். ஆனால் தப்பிச்சு வந்துடுவான். எப்படின்னா நாகர்கள் மொழி தெரிந்ததுனால தான் அவன் தப்பிச்சான். வேற்று மொழி கற்றுக்கிட்டனால அது ஒரு நம்ம மொழி பேச நமக்கே அந்த உணர்வு வரும்ல சார். இப்போது நம்ம இங்கிருந்து நார்த் இந்தியாவுக்கு போகிறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு தமிழ் குரல் கேட்டால் அவன் இங்கே நமக்கு எதிராளியாக கூட இருந்திருக்கலாம், அவன் வேற மாவட்டத்துக்காரெலாம் இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே போனோம், தமிழாப்பா வான்னு ஒன்று சேர்ந்துக்கிறோம். கண்டிப்பாக அந்த ஒற்றுமை இங்கே இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதே வந்து வெளிநாட்டுக்கு போகும்பொழுது நீ இந்தியனா, அவனை பார்த்து நம்ம கண்டுபிடி இந்தியனான். அப்போது ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் அடிப்படை ஒன்றா இருந்ததுன்னா அது ஒரு மகிழ்ச்சி, அங்கே ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு. அப்போ அங்கே ஒரு சில நன்மைகள் நமக்கு நடக்குது. அதனால் மற்ற மொழியும் தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பே கிடையாது. உண்மையிலுமே தப்பு கிடையாது. பரவாயில்ல. இன்றைக்கி நிறைய செய்திகள் வந்து இந்த மொழி சார்ந்த நிறைய செய்திகள் வந்து உங்கள்கிட்டருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இன்னொரு இதை நான் ஒரு பெரிய அட்வான்டேஜாகவும் பார்க்குறேன். நீங்கள் வந்து இதை எப்படி வந்து ஒரு தாய்மொழிங்கிறது ஒருத்தங்க பேசுகிறாங்களோ அதுபோல் சமஸ்கிருதத்தையும் பேச்சு வழக்கில் கொண்டு வரணுங்கிறதுக்கு உண்டான ஒரு முன்னெடுப்பில் வந்து நீங்கள் இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம். அண்ட் நம்மளுடைய பாட்காஸ்ட்டில் மூலமாக அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுதுங்கிறது எனக்கும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஸோ மக்களுக்கு நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும் அப்படிங்கிறத விருப்பப்பட்டீங்கன்னா நான் அதை கண்டிப்பாக சார். என்னென்னா இன்றைக்கி நம்ம டாபிக் எடுத்துருக்கிறது சமஸ்கிருத மொழி பற்றி எடுத்துருக்குறோம். எந்த மொழியில் வேணால் நம்ம கற்றுக்கலாம். அவசியமும் ஆர்வமும் இருந்தால் நம்ம கற்றுக்கலாம். அவசியம் இல்லாமல் கூட கற்றுக்கலாம். நான் வீட்டில் சும்மா இருக்கேன், ஏதோ ஒரு மொழி கற்றுக்கிறேன், ஃப்ரெஞ்சு கற்றுக்கிற மாதிரி, ஜெர்மன் கற்றுக்கிற மாதிரி கற்றுக்கலாம். இதில் வந்து ஆன்மீக இதில் போகிறவங்க அந்த ஸ்லோகமெல்லாம் படிக்கணும், மந்திரமெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறவங்க இதை கொஞ்சம் அந்த பேச்சு வழக்கு சம்ஸ்கிருதம் படிச்சுட்டு அதை படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இன்னொன்று,
எப்போ வந்து ஒரு தொடர்ந்து ஒரு மொழி வந்து உயிர்ப்போடு இருக்கும், உயிரோடு இருக்கிறத விட உயிர்ப்போட எப்போ இருக்கும்னா ஏதோ ஒரு எழுத்து வடிவமாவோ வார்த்தை வடிவமாவோ இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த விதத்தில் இப்போ நான் தான் எதுக்கு காரணம், நீங்கள் தான் காரணம், நீங்கள் பேசி தான் வாழ வைக்கணும்னு இல்லை. சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் 56 ஆண்டுகளாக சம்ஸ்கிருதத்தில் ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் வந்துக்கிட்டு இருக்கு. சுதர்மான்னு சொல்லி கர்நாடகத்திலேருந்து வெளிவருது. இப்போ நமக்கு வேணும் அப்படின்னா 600 ரூபா பே பண்ணால் போதும், டெய்லி போஸ்ட்லேயே வந்துடும். மேபி ஒரு நாள் டிலே ஆகலாம் அங்கேருந்து வரும்போது. ஸோ நேற்று பேப்பர் இன்றைக்கி வரும். இல்லை 1200 ரூபா கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மந்த்லி அந்த ஃபுல் பேக்கவே வந்துட்டு ஒரு மாதம் கழித்து அனுப்பிச்சிடுறாங்க, ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சிடுறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் படித்தாலும் படிக்காட்டியும், நான் படித்தாலும், நான் சொல்லி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும், சம்ஸ்கிருதங்கிற ஒரு மொழி இருந்துட்டு தான் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்க போகுது. கோயிலுக்குள்ளே வாழலாம், வேற எங்காச்சும் வாழலாம், அறிஞர்களிடையே வாழலாம், மொழிகள் அறிஞர்களிடையே வாழலாம், இளைஞர்களிடையேயும் வாழலாம், முதியவர்களிடம் வாழலாம். சொல்ல முடியாது. நாளைக்கு வந்து மாணவர்களை தாங்களாக முன் வந்து நாங்கள் சம்ஸ்கிருதம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் யாரும் வேண்டான்னு சொல்ல முடியாது. இல்லை ப்ரைவேட்டாக படிச்சுக்கிறோம் யாரும் வேண்டான்னு சொல்ல முடியாது. உலகம் எங்குமே அதுக்கு படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வெளிநாடுகளில் சம்ஸ்கிருத சேர், சம்ஸ்கிருத இருக்கைகள் இருக்குது, உள்நாட்டிலையும் இருக்குது. உள்நாட்டில் அது சம்ஸ்கிருதத்துக்காகவே சில பல்கலைக்கழகங்களில் சிறப்பு ஸ்பெஷல் சேர் எல்லாம் போட்டு அதுக்கு நிதி உதவி எல்லாம் பண்ணி அங்கே ஆராய்ச்சி வரைக்குமே வந்து உதவி பண்ணுறாங்க. சம்ஸ்கிருதம் எனக்கு படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க அதை படிச்சுட்டு அதை வந்து ஒரு பேச்சு வழக்கு மொழியாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இனி நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு தவறான ஒரு இதாக சித்தரிக்கப்படுது. எப்படின்னா கோயிலுக்கு மட்டும்தான், மந்திரத்துக்கு மட்டும்தான், பூஜைக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று கேளுங்க. நம்ம இவ்வளோ தூரம் சொன்னதுனால இப்போ நம்ம சாதாரணமாக 2 பேர் பார்த்துக்கிட்டா என்ன பேசுவோம் நீங்கள் தமிழில் சொல்லுங்கள், அதை நான் வந்து சம்ஸ்கிருதத்தில் பேசி காமிக்கிறேன். இன்னொன்று, நீங்கள் வந்து ஒரு பேச்சு வழக்கு சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? அந்த கேள்வி நீங்களே கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, எனக்கு உண்மைதான். இப்போ நான் ஆக்சுவலாக அதை கேட்டிருந்துருக்கணும். ஒரு எந்த விதமான ஒரு ஒரு முன்ன எந்த விதமான இதுவும் இல்லாமல் நான் சம்ஸ்கிருதம் படிக்கணும்னு வரக்கூடியவர்கள் எவ்வளவு காலம் பிடிக்கும்? ஓகே, அது வந்து அந்தந்த ஆட்களினுடைய திறன் பொறுத்து இருந்தாலும் கூட ஒரு தோராயமான ஒரு அளவு அப்படிங்கிறது நான் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. சரிங்களா? என்னுடைய வகுப்புகள் இந்த 10 ஆண்டுகளாக வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வகுப்புகளில் நான் சொல்கிறது, பேனாவோ பேப்பரோ புத்தகமோ எடுத்துகிட்டு வரக்கூடாது. காதை மட்டும் நல்லா தீட்டி வச்சுக்கோங்க, நான் பேசுகிறத கேளுங்க, அப்புறமா நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போது எங்களுக்கு சம்ஸ்கிருத பாரதியில் நாங்கள் படிக்கும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, சம்ஸ்கிருதம்ங்கிறது ஒரு தாய், நாமெல்லாம் அதனுடைய குழந்தைகள். நம்ம தமிழ் தாயின்னு சொல்கிற மாதிரி, தெலுங்கு தள்ளின்னு சொல்கிற மாதிரி, சம்ஸ்கிருதம்ங்கிறது சம்ஸ்கிருத மாதா, நம்மெல்லாம் அதனுடைய குழந்தைகள். இப்போது ஒரு குழந்தை வந்து நம்ம குழந்தை ஒரு வயசு குழந்தை என்ன நான் நேற்று அங்கே சென்று வந்தேன்னா பேச போகுது? இல்லை. 1.5 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். நான் நாளைக்கு போவேன் என்னமோ சொல்லும். அதுக்கு அம்மா போட்டு பலார்னு அடிக்கிறாங்களா? என்ன இலக்கணம் தெரியலையா, கடந்த காலம் எதுன்னு தெரியலையான்னு ஒன்றும் அடிக்கிறது இல்லை. என் குழந்தை இவ்வளோ நல்லா பேசுதே, பரவாயில்ல, இது இப்படி இல்லை அப்படி சொல்லலாம் காலப்போக்கில் சரியாயிடுது. அதே மாதிரி தான் சம்ஸ்கிருத தாயினுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இல்லை எந்த ஒரு மொழியுடைய பிள்ளைகளாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தப்பு வரும். யாரும் அதுக்காக அடிக்க போகிறதில்ல, போக போக நம்ம சரி பண்ணிக்கலாம். என்னுடைய வகுப்புகளில் நீங்கள் வேணாலும் வாங்க, ஒரு சேலஞ்சு, உங்களை 2 மணி நேரத்தில் 2 மணி நேரம் டெய்லி 2 மணி நேரம் மொத்தமாகவே 2 மணி நேரத்தில் உங்களை சம்ஸ்கிருதம் பேச வைக்கிறேன். மொத்தமாக 2 மணி நேரம். நான் கூட ஏதோ மாதக்கணக்கு சொல்லி 2 மணி நேரத்தில் எங்கூட நான் சொல்கிறத கேட்டுட்டு நடுவில் நீங்கள் பேசுனதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு வெளியில் போயிட்டு சாதாரணமாக சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேச முடியும். இது பரவாயில்ல, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு இது ஆச்சரியம். நீங்கள் அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். கண்டிப்பாக இதை வந்து நம்ம நேயர்களுக்கு சரி லாப நோக்கத்தோட எதுவும் நம்ம பண்ணுறதில்ல. வகுப்புகள் வந்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். அவங்கெல்லாம் வந்து வேண்டி விரும்பி எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எடுங்க, கொஞ்சம் வயசானவங்கலாம் அதை கற்றுக்குறாங்க, எங்களுடைய அந்த ஓல்டேஜ் ஹோமில் வந்து எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கல. இல்லை, ஏன்னா ஒரு இடத்துல நம்ம எல்லாத்தையும் வர வைக்கிறது, அவங்கள வர வைக்கிறது சிரமம். இப்போ வந்து அதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா போய் இலவசமாக சொல்லிக் கொடுக்கலாம், வேணும்னு விரும்புகிறாங்க நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படி. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று தமிழில் சொல்லுங்கள், சாதாரணமாக பேசுகிறது, தமிழ்லாம் வேண்டாம். இப்போ நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி நல்லா இருக்கீங்களா, நமஸ்காரஹா, நமஸ்காரஹா, தாங்கள் நன்றாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறதுக்கு பவான் கதமஸ்தி, எப்படி இருக்கீங்க,
ம். பவான் கதம் அஸ்தி. ம். கதம்னா எப்படி, அஸ்தின்னா ஈஸ் அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஆர், ஹவ் ஆர் யூன்னா ஆர் மாதிரி. பவான்னா தாங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. பவான் கதம் அஸ்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க பதில் என்ன சொல்லணும்? அகம் சொல்லுங்க. அகம் அகம் சம்யக் சம்யக் அஸ்மி. அஸ்மி. அகம் நான் சம்யக் அஸ்மி. நான் நன்றாக இருக்கிறேன். ம். நான் உங்களை கேட்கும்போது தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள்னு கேட்பேன். ம். சொல்லும்போது நன்றாக இருக்கிறேன்னு சொல்லுவீங்களா, அது அஸ்மி. ம். அகம் சம்யக் அஸ்மி. ம். புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்னா புத்தருடைய காலடி வணங்குகிறேன். இப்போ அந்த புத்த மதம் அதெல்லாம் பேசும்போது இன்னொன்று வருது. ம். இப்போது நம்ம ஆஸ்திக தர்ஷனம் நாஸ்திக தர்ஷனம்னு இருக்குது. அதாவது 6 வகையான இந்து மதத்தில் 6 வகையான பிரிவுகள் தெரியும். இதெல்லாம் வேதத்தை அடிப்படையாக வேதத்தை ஏற்றுக்கொண்டது. வேதத்தை ஏற்காது புத்த மதமும் ஜெயின மதம். ம். அவங்களும் சம்ஸ்கிருதத்தையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க, பிராகிருத மொழின்னு ஒரு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது சமஸ்கிருதத்தை விட கொஞ்சம் ராவான ஒரு மொழின்னு வச்சுக்கோங்களேன். RAW ரா, ம். ராவான ஒரு மொழி. அதுவும் நிறைய தொடர்புகள் இருக்குது. அதுலேருந்து வந்தது பாலி அப்படிங்கிற ஒரு மொழி. ஸோ வந்து ஆன்மீக ரீதியாக இந்த மொழி நிறையா பயன்பட்டுருக்கு. இன்றைக்கி அரசியல் கருத்துக்களையும் பேச முடியும், ம். சமூக கருத்துக்களையும் பேச முடியும். இதில் நாடகம் இருக்குது, திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு. நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. ம். முழு நீள யூடியூப்பில் சில 1 or 2 திரைப்படம்லாம் இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ம். அதனால் அன்றாட பேச்சு வழக்கில் நம்ம ஈஸியாக கொண்டு வரலாம். நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று கேளுங்க. அது வந்து எப்படி சமஸ்கிருதத்தில், சரள சமஸ்கிருதத்தில் எப்படின்னு சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். ஓகே. ம். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோம். ஓகே. ஸோ மத்தியானம் ஆச்சு, சாப்பிட்டீங்களா? பவான் காதித்தவான் வா. பவான் காதித்தவான், காதித்தவான். காதித்தவான்னா சாப்பிட்டாச்சா, இல்லை வேற மாதிரி பவான் போஜனம் கிருத்தவான் வா. போஜனம்ங்கிறது. இப்போ லஞ்ச் வேணும்னா கரெக்டாக பவான் மத்தியான போஜனம் காதித்தவான் வா. ம். மத்தியான ம். தமிழில் சொல்கிற மத்தியானம் ஆச்சுன்னு. பகல்னு யாராவது சொல்கிறோமா? ரொம்ப ரேராக சொல்கிறோம். கண்டிப்பா. டியூட், இப்படி இங்கிலீஷ் டியூட் கம் லெட்ஸ் கோ ம். அப்படின்னு சொல்கிறது கூட சொல்லலாம். போஹோ, ம். போஹோன்னா டியூட் மாதிரி, ஃப்ரெண்ட் மாதிரி. Okay. போஹோ ஆகச்சது வயம் கச்சாமஹா. அப்போ அந்த போகங்கிறது சமஸ்கிருதத்தில் இருக்கு சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதா, இதில் இல்லைன்ட்டு எதுவுமே இல்லை. ஆ. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் தமிழ் எப்படி பேசுகிறீங்க, வாட போலாம். அதுதான் அது. ஓகே. போஹோ ஆகச்சது போஹோ கிம் கரோதி பவன், என்ன பண்ணுற நீ? ஆகச்சது வயம் சலனச்சித்திராங்கணம் கச்சாமஹா. சலனச்சித்திராங்கணம்னா தேட்டர், ஓகே. சித்திரம் படம், சலனச்சித்திரம்னா மூவி. ஓகே. ஓடக்கூடிய படம். சித்திராங்கணம், சித்திராங்கணம்னா அது நடைபெறக்கூடிய அந்த இடம், அந்த மண்டபம். ம். வா சினிமா தேட்டருக்கு போகலாம், சினிமாவுக்கு போகலாம். போஹோ ஆகச்சது பவன் கிம் கரோதி கிரகே, நீ வீட்டில் என்ன வீட்ல என்ன பண்ணிட்டு பண்ற? ஆகச்சது வயம் சலனச்சித்திராங்கணம் கச்சாமஹா. வா நம்ம சினிமாவுக்கு போகலாம். என்ன வேணால் இதில் பேசலாம். ஆனா என்னமோ தெரியல, இது இது இந்த தமிழினுடைய அந்த சுவையை உணர்ந்து பார்த்தது போல இந்த மொழி வந்து ஒரு சுவையா இருக்கு உண்மையாலுமே. அது அதை நான் எப்படி விளக்கி சொல்றது? சொல்ல முடியாது, அது அத பேசினாதான் சொல்ல முடியும். ஆமா. அது நல்லா இருக்கு, கேட்கவும் சரி, பேசவும் சரி, ரொம்ப நல்லா இருக்கு உண்மையாலுமே. இப்போ ஒன்றுமே இல்லை பாருங்க, உங்களுக்கு முன்னாடியே ஸ்ருதி அப்படின்னு சொன்னேன். ம். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் முயற்சி பண்ணுங்க. இது வந்து நீங்கள் சொல்லலாம், சொல்லாமையும் கூட போகலாம். மம மம வச்சனம் ஸ்ருணோத்து. மமன்னா நான், என்னுடைய, என்னுடைய, வச்சனம்னா வசனம்னா வசனம், பேச்சு. பேச்சு. ஸ்ருணோத்து ஓகே. அது எனக்கு கேளு. நான் Okay. என்னுடைய பேச்சை கேளுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? ஓகே. மம வச்சனம் ஸ்ருணோத்து, ம். என்னோட பேச்சை கேளு. ம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. அம்பா புத்திரம் வதத்தி, ம். அம்பா புத்திரம் வதத்தி மம வச்சனம் ஸ்ருணோத்து. ம். சொல்லுங்க என்னவா இருக்கலாம்? அம்மா, அம்மா சொல்ற பேச்சு கேளு. அம்மா யார்கிட்ட சொல்ற? புத்திரம், புத்திரம் வதத்தி பையனை பையன்கிட்ட சொல்றாங்க. மம வச்சனம் ஸ்ருணோத்து, ஓகே. என் பேச்சை கேளு. கேளுன்னு. இதுல நாடகம் இருக்கு, ஜோக் இருக்கு, விடுகதை இருக்கு, எல்லாமே இருக்குது. நல்லா இருக்கு. இது எனக்கு நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வேத நூட்கள் மட்டும்தான் எனக்கு தெரியும். பட் இது வந்து ஒரு ஒரு சராசரியாக எப்படி இப்போ தமிழ்ல வந்து இயலிசை நாடகம்னு சொல்லக்கூடியது எல்லாமே இருக்கோ, இலக்கணம், இலக்கியங்கள் எல்லாமே எல்லாமே. இருக்கு. இப்போ நியாய சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. ம். அதுல வந்து இப்போ நம்ம காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த மாதிரி, ஆமா. கையில வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலையிறது, இந்த மாதிரியான இருக்குது. அதுல தேகலி தீபன் நியாயகான்னு ஒன்று உண்டு. ம். அதாவது நம்ம வந்து குடத்திலிட்ட விளம் போல, குன்றிலிட்ட விளம் போல, விளக்கு போலன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி தேகலி தீபம்னா, தேகலி அப்படின்னா வாசற்படின்னு அர்த்தம். ம். அதில் ஒரு விளக்கு வச்சோம்னா வீட்டுக்கு உள்ள முழுக்க பிரகாசம் கொடுக்கும். அப்படிங்கிற இடத்துல இது ஒரு பழமொழி மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இந்த தேகலிங்கிறது தான் டெல்லி, இந்தியாவுடைய வாசல் தான் தேகலி. டெல்லியோடைய பேர் வந்து தேகலி, இந்திரபிரஸ்தம்னு இருந்திருக்குது. ஓகே. அப்புறம் தேகலி அப்படிங்கிறது அதனுடைய பேர். இந்தியாவுக்கு வாசல் மாதிரி அது. ம்.
அதுதான் தேஹலி பிகேம் டெல்லி. ம். அதே மாதிரி சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இப்போ பெங்களூர் அப்படிங்கிற நகரத்துக்கு பேர் வந்துட்டு கல்யாணபுரி. அப்படிதான் பழைய அந்த காலத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. கல்யாணம்னா நன்மை, ஓகே. நன்மை நடக்கக்கூடிய இடம். ஆனால் இன்னைக்கு நன்மை நடக்குதான்னு தெரியல பெங்களூரில். அதே மாதிரி மைசூர் அப்படிங்கிறது மகிஷ ஊர். மகிஷம்னா உங்களுக்கு தெரியும், அந்த எருமை. ஏறுமை. அதெல்லாம் அங்கே அதிகமாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் மகிஷ ஊர். உண்மை. இன்னைக்கும் அங்கே நிறைய இன்னொன்று வந்து இது வந்து விளையாட்டாக சொல்லுவாங்க, நேரில் வந்து இது அப்படியே எடுத்துக்கூடாது. ம். கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கூட அது கோவன் புத்தூர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் சமஸ்கிருதத்தின் பால் உள்ள ஒரு அதீத ஒரு பற்றுனால ஒரு சுவாமிஜி வந்து சொன்னார், இதை இப்படி கூட வச்சுக்கலாம்னு ஒரு விளையாட்டாக சொன்னார். இப்போது கஹா, இப்போது உங்களுக்கு இன்னொன்று தெரியும், நமோ நமஹா அப்படின்னு சொல்கிறோம். ம். அது நமோ எங்கிறது வந்ததுன்னா நமஹ நமஹ அப்படிங்கிறது நமோ நமஹன்னு மாறும். ஓ. அந்த ஒரு இது நமஹ இலக்கணம். அஹ வருது இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வரும்போது அந்த நமோ நமஹான்னு மாறிடும். அதே மாதிரி கஹா அப்படிங்கிறது கோன்னு மாறும். ஓகே. ராமஹா அப்படிங்கிறது ராமோ அப்படின்லாம் மாறும். இதெல்லாம் சந்தினால் வரக்கூடியது. ம். அந்த கோயம்புத்தூருங்கிறது கூட கஹ அயம் புத்தூர் அப்படின்னு விளையாட்டு அவர் சொல்கிறார். கஹன்னா யாருன்னு அர்த்தம், ம். அயம்னா தட் பர்சன் அர்த்தம். ம். தட் பர்சன், தட் திங், வாட் எவர் இட் இஸ். யார் அது என்று, அதாவது எனக்கு எதிரில் இருக்கக்கூடியது யார், அல்லது அது பரம்பொருள் என்ன அப்படின்னு கோ அயம் ஹூ இஸ் தட்னு கேட்டு கேட்டு அப்படி வளர்ந்த ஒரு பரம்பரையை கொண்ட ஒரு புத்தூர் தான் கோயம்புத்தூர்னு ஒரு அழகுபட சொல்லிக்கிறேன். இது வந்து இதுதான் உண்மை அப்படிங்கிற இல்ல. எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நான் வரல. இப்படி ஒரு அழகு பாருங்க அதில் அப்படின்னு சொல்லி. ம். இன்னொரு குறிப்பாக அந்த ஸ்லேடை அதில் வந்து என்னென்னா, வார்த்திகே யௌவனே வாபி கேசரி பாத் விசிஷ்யத்தே அப்படின்னு ஒரு சொற்றொடர் உண்டு. இது வந்து ஒரு ஸ்லேடை, தமிழ் இரட்டுற மொழிகள்னு சொல்கிறோம். 2 விதமான பொருள் இருக்குது. வார்தகே அப்படின்னா வயதான காலத்தில், யௌவனே அப்படின்னா இளமை, ஜூவனைல். அதெல்லாம் நீங்கள் வந்து ஆங்கில தொடர்படுத்திக்கலாம். யவ்வ ஜூவ, ம். ஜூவனைல் அப்படின்னு சொல்கிறீங்களா. யவ்வனே, வார்த்திகே யவ்வனே அப்பி வாபி கேசரி பாத் விசிஷ்யத்தே. கேசரி பாத்னா தெரியும், கேசரி ம். பிசிபேளா பாத் மாதிரி ரவையில் பண்ணக்கூடிய அந்த ஸ்வீட்டு பேர் கேசரி கேசரி. பாத்னு பேர். அதை நம்ம கேசரின்னு சொல்கிறோம். ம். சாதாரணமாக ஒரு பொருள் வந்து வார்த்திகே யௌவனே வாபி, வயசான காலத்துலேயும் இளமை காலத்துலேயும் கேசரி பாத் விசிஷ்யத்தே. அதாவது கேசரி வந்து ரொம்ப விசேஷமானது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது, பெஸ்ட்டுன்னு. உள்ளார்ந்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா, கேசரி அப்படின்னா சிங்கம், ம். கேசரின்னா சிங்கம். இபம் அப்படின்னா வந்து யானை, ம். கேசரி பாத்னா கேசரி இபாத் விசிஷ்யத்தைன்னா சிங்கம் வந்து இளமை காலத்தில் இருந்தாலும் சரி, வயதான காலத்தில் இருந்தாலும் சரி, எதை வென்றுவிடும், யானையை வென்றுவிடும். இந்த ஒரு அழகை எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாமல் எந்த மொழியில் மொழிபெயர்த்து நான் இப்போ தமிழில் உள்ள விளக்கம் கொடுத்து சொல்கிறது வேற. ஆனால் அந்த அந்த மொழி நடைக்குண்டான தெரிஞ்சிருந்ததுன்னா அழகு வந்து இது மாதிரி கற்றுக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ம். கற்றுக்கிறதும் கற்றுக்காதும் அவங்க விருப்பம். கற்றுக்காட்டி பரவாயில்ல, அதை வந்து தூற்றக்கூடாது. எந்த மொழியுமே தூற்றக்கூடாது. கரெக்ட். பரவாயில்ல. இந்த எவ்வளோ தூரம் பேசும்போது இந்த கடைசியாக ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் நுழையும் போது அது ரொம்பவே ஆர்வமாக இருந்தது உண்மையாலுமே. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஓகே சார். ஸோ எல்லாருடைய ஒரு ஒரு மன ஒருமைப்பாடு, ஒரு வேண்டுதல் கண்டிப்பாக இருமொழியும் வந்து தன்னுடைய பழைய ஒரு ஒரு கோலோச்சுங்கூடிய ஒரு ஒரு நிலைக்கு திருப்பவும் வர வேண்டும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவினுடைய அந்த ஒரு ஒரு தேக்கம் வந்து நிறைய இருக்குது உண்மையாலுமே. மக்களிடம் பூரணமாக போய் சென்று சேரணும். அது நாமும் இறைவனிடம் ஒரு ஒரு விண்ணப்பத்தை வைப்போம். கண்டிப்பாக அது நிச்சயமா நடக்கும். நிச்சயமா சார். ரொம்ப 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 நன்றி சந்தோஷம். சார். நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.